ஸோ பேசிக்ஸ் வந்து யூசர்ஸ் வந்து டேலி நிறைய பேர் வந்து கம்பெனிஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பூர் எடுத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் எப்படி ப்ராஃபிட் பார்க்கறது, தென் அது காஸ்ட் சென்டர் மூலமா நம்ம டேலியில வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து சிஸ்டமேட்டிக்கா எப்படி ஒரு ஆர்டருக்கு என்ன ப்ராஃபிட் பிஃபோர் மெர்ச்சன்டைசிங் ஒரு ப்ராஃபிட் சொல்லுவாங்க, தென் அதை வந்து நம்ம டேலியில எப்படி கால்குலேட் பண்ணி பார்க்கறது, ஸோ அதை வந்து நம்ம பிளான் பண்ணி எப்படி சிஸ்டமேட்டிக் எடுத்துட்டு போகணும்னு சொல்லலாம். தென் அதுக்கப்புறம் டேலி அண்ட் மொபைல். ஸோ மொபைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாரி ஸோ மொபைல் வந்து பாத்தீங்கன்னா சார் இப்போ எல்லாத்தோட எம்டிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் நம்மளுடைய நாட் ஓன்லி எம்டிஸ் மட்டும் இல்லை சார், இப்போ நம்ம ரீட்டைல் ஷாப்ஸ்லேயே வந்து பாத்தீங்க அப்படிங்கும்போது மொபைல் பேஸ் பண்ணி உங்களுடைய மார்க்கெட்டிங் கலெக்ஷன் பர்சன்ஸ் இருக்காங்கன்னா ஸோ நிறைய இடத்துல வந்து மொபைல் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ எம்டிஸ் வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து டேலி பார்க்கறது இல்லை. ஸோ அந்த இடத்துல வந்து சார் நீங்க டேலி பார்க்கணுங்கிறது இல்லை, டேலி ஆன்ல இருக்கணுங்கிறது அப்படி கிடையாது. ஸோ நீங்க த்ரூ மொபைலே வந்து நம்ம டேலி வந்து நம்ம ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்க பார்க்க முடியும். ஸோ அதை வந்து எக்ஸ்க்ளூசிவா தனி செஷன் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ எங்கெங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ எம்டிஸ் யூஸ் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் வந்து மல்டிபிள் பிரான்ச் இருக்கு பாத்தீங்களா. ஸோ மல்டிபிள் பிரான்ச் இருக்கும். ஸோ அவங்களுடைய சேல்ஸ் பர்சன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு குடோன்ஸ் வச்சிருப்பாங்க, இல்லை ஷோரூம்ஸ் வச்சிருப்பாங்க. டே டு டே சேல்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ் என்ன, இது எல்லாமே வந்து நீங்க டேலி மொபைல் ஆப்ல யூஸ் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் டேலி இன்ஸ்டியூட். ஸோ வி ஆர் ஆத்தரைஸ்டு டேலி இன்ஸ்டியூட். ஸோ இது எங்க சார் நாங்கள் யூஸ் பண்ணோம், நம்ம இன்ஸ்டியூட் அப்படின்னு நம்ம இங்க வந்து படிக்கணும் அப்படின்னு இல்லை. இப்போ ஆன்லைன்ல நம்ம ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கோம். நீங்க இங்க ஆன் சைட்டு வரலாம். இல்ல நீங்க காலேஜஸ் ரெஃபரன்ஸ் இருந்தாலுமே நம்ம காலேஜஸ்ல எடுக்கிறோம். தென் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் ஸ்கூலுக்கும் வந்து நம்ம காலேஜ் எடுத்துட்டு இருக்கோங்க. இப்போ டேலி பொறுத்த வரைக்கும் நாட் ஓன்லி இந்த சர்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு டேலி சர்டிஃபைட் பார்ட்னர் அப்படிங்காட்டி டேலி இன்ஸ்டியூட் எடுத்திருக்கோம். ஸோ சர்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா த்ரூ டேலில இருந்தே உங்களுக்கு வந்து பண்றோம். ஸோ அப்படிங்கும் போது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும். நம்ம வந்து டைரக்ட் டேலில இருந்து சர்டிபிகேஷன் த்ரூ ஆன்லைன் எக்ஸாம் எழுதுறோம். ஸோ இது எந்த இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நீட்டா வந்து எடுத்துட்டு போக முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து டேலி வந்து கரெக்டா ஸ்ட்ரக்சரா இது பண்ணிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம டேலியில வந்து இன்ஸ்டியூட் வந்து நம்ம எடுத்துட்டு போக முடியும். ஓகேங்களா. தென் கிளவுட். ஸோ கிளவுட் நம்ம லாஸ்ட் இதுல டெமோ பார்த்தோம். ஸோ நிறைய பேர் அதை பத்தி என்கொயரி பண்ணியிருந்தாங்க. ஸோ கிளவுட் எங்க யூஸ் ஆகுன்னா மல்டிபிள் பிரான்ச் இருக்கு, மல்டிபிள் யூனிட்ஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம பாத்தீங்கன்னா கிளவுட் வந்து பிக்ஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு டேட்டா வந்து செக்யூரா இருக்கணும், எனக்கு யாருக்கும் தெரியக்கூடாது, கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் இவங்க யாரா இருந்தாலுமே நீங்க ரெஃபர் பண்ணலாம், லைவ் டெமோ கொடுக்கலாம். தென் அவங்களோட டேட்டாஸ் வந்து நம்ம செக்யூரா யூஸ் பண்ணலாம். தென் கஸ்டமைசேஷன். சார் கஸ்டமைசேஷன் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ கஸ்டமைசேஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கம்பெனிஸ் வந்து இன்வாய்ஸ் வந்து சார் எங்க ஃபார்மேட்டுக்கு வேணும் அப்படிம்பாங்க. ஸோ நாட் ஓன்லி இன்வாய்ஸ் மட்டும் இல்ல, நிறைய ரிப்போர்ட்ஸ் நாங்க பண்ணிருக்கோம். ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ எங்களுடைய சைட் உங்களுக்கு நீங்க லாகின் பண்ணீங்கன்னா ஸோ இதான் பிரேம் இன்ஃபோடெக் உடைய அஃபிஷியல் சைட். ஸோ premeinfotech.in போனீங்க அப்படின்னா இதுல சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல அந்த ஆட் ஆன்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஃபார் லேட்டஸ்ட் அண்ட் ஆட் ஆன்ஸ் கிளிக் ஹியர் இருக்கும். இது கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு உண்டான மாடியூல்ஸ் வந்து நாங்க அதில் கொடுத்துருக்கோம். சரிங்களா. ஸோ இதுல வந்து ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லி தனி மாடியூல்ஸ் நாங்க வச்சிருக்கோம். சாஃப்ட் அட்டாச்மெண்ட். இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து எனக்கு எடுக்கணும் சார், எனக்கு வந்து மேனுவலா வந்து ஒரு பில் போட்டுரும் அப்படின்னா போய் பில் எடுத்துட்டு வரது சர்ச் பண்ணி லேட் ஆகும், நம்ம காப்பீஸ் எங்க வச்சிருப்போம்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட் ஸ்கேன் மாடியூல் இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் இமெயில், இப்போ எக்ஸல் டு டேலி, சிட் ஃபண்ட்ஸுங்க, காட்டன் பெட்ரோல் பங்க்ஸ், நிறைய பெட்ரோல் பங்க்ஸ் இருக்கு, நிறைய கிளைண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து இது யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய வெர்டிகல் சொல்யூஷன்ஸ் வச்சிருக்கோம். ஸோ அப்கமிங்ல இது ஆட் ஆகிட்டே இருக்கு. ஆஸ் ஆஃப்னா வந்து பாத்தீங்கன்னா நியர் அபவுட் ஒரு 200 ஆட்-ஆன்ஸ் மேல வச்சிருக்கோம். ஸோ இதை வந்து நீங்க ஃப்ரீ டைம்ல நீங்க கோ த்ரூ பண்ணலாம். உங்க கஸ்டமர்ஸ்க்கும் வந்து நீங்க காமிக்கலாம். நான் எகைன் வந்து நான் ரிப்பீட் பண்றேன் எங்க போய் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ premeinfotech.in நீங்க எங்களுடைய சைட்டு ஜஸ்ட் என்டர் அடிக்கிறீங்க. இதுல வந்து எங்களுடைய சர்வீஸ், எங்களுடைய கம்ப்ளீட் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே இதுல இருக்கும், நீங்க இதுல பாத்துக்கலாம். சரிங்களா. இதுல சொல்யூஷன்ஸ்ல ஆட்-ஆன்ஸ் கிளிக் பண்றீங்க. இதுல ஃபார் லேட்டஸ்ட் கஸ்டமைசேஷன் ஆட்-ஆன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த எக்ஸல் ஷீட் இந்த ஃபார்ம் வந்துடும். இதுல நீங்க ஃபில் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆட்-ஆன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்ம்ஸ் வரும். சேம் இந்த ஃபார்ம் கிளிக் பண்ணி நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்துடும். ஜஸ்ட் உங்களுடைய இமெயில் அட்ரஸ், உங்களுக்கு கஸ்டமைசேஷன்ல என்ன வேணும், தென் உங்களுடைய கம்பெனி நேம், உங்களுடைய நேம், கான்டாக்ட் நம்பர் சப்மிட் கொடுத்தா போதும். கிளியருங்களா. தென் அதுக்கப்புறம் சார் இன்னொரு 2-3% சொன்னாங்கன்னா 100 வந்துருவாங்க நினைக்கிறேன் சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.
ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் மீட்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு ஆல் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. தென் எஸ்எம்எஸ் ஃப்ரம் டாலி. சார் நாட் ஓன்லி கஸ்டமைசேஷன்ல நிறைய இருக்கு சார். நீங்க என்ன ரெக்யர்மெண்ட் எடுத்துட்டு வந்தாலும் நம்ம ஸ்டார்ட் டு பாட்டம்ல இருந்து உங்களுக்கு இனிஷியல் ஸ்கிராச்ல இருந்தே நம்ம பண்ணலாம் சார். ஸோ அந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம டீம் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லா இடத்துலயும் சப்போர்ட் பண்ண முடியும். தென் வந்து அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் ஃப்ரம் டாலி. ஸோ எஸ்எம்எஸ் நீங்க வந்து என்னன்னா இப்போ ட்ரேடிங் கம்பெனி இருக்காங்க, ஒரு பில் போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுடைய எம்டிஸ்க்கு ஒரு மெசேஜ் போகணும், யார் அந்த கன்சர்ன் அக்கௌண்ட்ஸ் மேனேஜருக்கு போகணும், யார் அந்த பர்டிகுலர் இன்சார்ஜா இருக்கு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போகணும் அப்படின்னாலுமே ஸோ அந்த மாதிரி மெசேஜ் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெசேஜ் கண்டென்ட் எப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து அந்த பார்ட்டியுடைய பில் நம்பர் என்ன, எந்த பார்ட்டியோட என்ன ஐட்டம் போகுது, என்ன பில்லோட வேல்யூ, ப்ரீவியஸா என்ன அவுட்ஸ்டாண்டிங், டோட்டலா இதான் உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங். ஈச் அண்ட் எவ்ரி பில்லுக்கு மெசேஜஸ் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுக்கு ஒரு ரிமைண்டர் வந்துடும். ஸோ இவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படிங்கிறது. இதை வந்து அப்படியே நம்ம மெயில அனுப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். தென் எக்ஸல் டு டாலி. எக்ஸல் டு டாலி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுதான் சார் எங்களுடைய ஓவரால் வந்து பிரீம் இன்ஃபோடெக் உடைய சர்வீசஸ். ஸோ we are authorized Tally sales and service partner. ஸோ எங்களுடைய சேல்ஸ் நீங்க சர்வீசஸ் எது வேணாலும் நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸோ எக்ஸல் இம்போர்ட் வந்து நம்ம உங்களுக்கு காமிச்சிடறேன். ஸோ இதுதான் வந்து அந்த மொபைல் ஆப்போடையது பிஸ் அனலிஸ்ட்னு சொல்லி நீங்க இது வந்து ஆண்ட்ராய்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம், ஐஓஎஸ்லயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஸோ கிளவுட் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ கிளவுட் வந்து பார்க்கும்போது 24/7 வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து யாருடைய டிபெண்டன்சி தேவையில்லை, டேட்டா வந்து செக்யூரா இருக்கும். ஸோ கான்ஃபிடென்ஷியலா நீங்க டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். சிஸ்டம் ஆன்ல இருக்கணுங்கிறது கிடையாது, நம்ம எங்க இருந்து வேணா நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து கிளவுட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. தென் வந்து கஸ்டமைசேஷன் உள்ள சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி இது எல்லாமே ஸ்பெசிஃபிக்கா வந்து கார்மெண்ட் சொல்யூஷன்ஸ். இப்போ நாங்க திருப்பூர்ல இருந்து பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் நாட் ஓன்லி திருப்பூர் மட்டும் இல்லை சார், கார்மெண்ட்ஸ் ரிலேட்டட் திங்ஸ் வந்து நாங்க பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் டொமஸ்டிக் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வந்து சைஸ் வைஸ் பில்லிங்ஸ் எப்படி பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் நம்ம ஒரு ஆர்டர் உங்களுக்கு வரதுல இருந்து அப் டு ஃபினிஷிங் குட்ஸ் ஆகிற வரைக்கும் சைஸ் வைஸ் பில்லிங் நம்ம எடுத்துக்க முடியும். அவங்களுக்கு முன்னாடி டிசிசி பேக்கிங் ஸ்லிப்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்க முடியும். தென் வந்து ஸ்கூல் காலேஜஸ்க்கு, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு, டாக்ஸ் பார்ட்டிஷன்ஸ் இருக்காங்க, சிட் ஃபண்ட் சொல்யூஷன்ஸ், பெட்ரோல் பங்க், இது மாதிரி வந்து மல்டிபிள் செக்டாருக்கு வந்து நம்ம சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். தென் வந்து டாலி இன்ஸ்டியூட். ஸோ டாலி இன்ஸ்டியூட் பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்து டாலியுடைய ஆத்தரைஸ்டு பார்ட்னர்ஸுங்க. ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நம்ம ஆத்தரைஸ் எடுத்திருக்கோம். ஸோ பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்டிபிகேஷன் த்ரூ வந்து நீங்க ஆன்லைன்லேயே பார்த்துக்க முடியும். ஸோ மல்டிபிள் கேரியர்ஸ் இப்போ நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட நாங்கள் திருப்பூர்ல வந்து பாத்தீங்க அப்படிங்கும்போது நம்ம குமரன் காலேஜுங்க, நெஃப்ட் காலேஜ், சென்ட் ஜோசப் காலேஜஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கோம். அண்ட் தென் சஸ்திரி காலேஜஸ் ட்ரைனிங் எடுக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சோடனே வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வேணாலும் வந்து நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம் சார். ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ட்ரைனிங்ல வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். தென் திருப்பூரோட நம்ம ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்கு. ஸோ சர்டிஃபிகேட் எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா tallysolution.com போயிட்டு வெரிஃபை ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ இதுல போய் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். தென் ஆஃபீஸ்ல டாலி புக்ஸ். ஸோ பிரீம் இன்ஃபோடெக் பாத்தீங்க அப்படிங்கும்போது டாலியோட அஃபிஷியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னால ஸோ உங்களுக்கு புக்ஸ் எனக்கு வேணும்னாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். தென் பிளேஸ்மெண்ட் சர்வீசஸ். ஸோ பிளேஸ்மெண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிறது உங்க கம்பெனிக்கு இல்ல உங்க ஆஃபீஸ்க்கு இல்லை நீங்க ஒர்க் பண்ற, அதாவது நீங்க அக்கௌண்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்க கம்பெனிஸ்க்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வேணாலும் சரி, நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுக்க முடியும் சார். நீங்க தாராளமா வந்து உங்க பிளேஸ்மெண்ட் ரிலேட்டட் என்கொயரிஸ் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. ஸோ அந்த இதுவும் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய வெப்சைட்ல வந்து நம்ம இது பண்ணிருக்கோம். ஸோ நீங்க எங்களுடைய preminfotech.in இதுல திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். preminfotech.in இதுல போனீங்கன்னா இந்த ரைட் சைடு ஆப்ஷன் இருக்கும் சார். ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து என்கொயரிஸ் வேணும்னா இது பண்ணிக்கலாம். தென் உங்களுடைய ப்ரொஃபைல்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். தென் மீட்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க இதுல பண்ணிக்க முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஃபார் எம்ப்ளாயர் இருக்கும். ஸோ எம்ப்ளாயர் அப்படிங்கும்போது உங்களுக்கு உங்க ஆஃபீஸ்க்கு என்ன வேணும், ஸோ உங்க ஆஃபீஸ்க்கு வந்து நீங்க வந்து மேன் பவர் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்து சேம் இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த ஃபார்ம்ல பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எங்கிட்ட இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவோம். இதே வந்து எம்ப்ளாயி இருக்காங்க, இல்ல சார் அவங்க வந்து இப்போ ஜாப் கேட்கறாங்க, ஸோ அப்படிங்கும்போது இருந்துன்னா சேம் இந்த எம்ப்ளாய்க்கு உண்டான ஃபார்ம்ஸ், எனக்கு வந்து இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் வேணும், ஸோ என்ன ஜாப் வேணும், எனக்கு அக்கௌண்ட் மேனேஜரா போகணும், அக்கௌண்ட்ஸ் மேனேஜரா போகணும், இல்ல டாக்ஸ் கன்சல்டன்ட் ஆஃபீஸ்க்கு போகணும், இல்ல ஆடிட்டர் ஆஃபீஸ் எனக்கு வேலைக்கு போகணும், ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க வந்து இது ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ தாராளமா வந்து நம்ம இதை எடுத்துக்க முடியும்.
சரிங்களா? இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்க வெப்சைட்ல வந்து ரீலான்ச் பண்ணிருக்கோம். இதுல வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க எடுத்துக்க முடியும். ஸோ எங்களுடைய ஜேர்னி பாத்தீங்க அப்படின்னா 5000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. தென் திருப்பூரோட சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்கோம். தென் ஆப்வியஸ்லி சிஏ டாக்ஸ் கன்சல்டோட மோர் க்ளோஸ்டா நாங்கள் ஒர்க் பண்றோம். ஸோ இது எங்களுடைய ஹாப்பி கஸ்டமர்ஸ், எங்களுடைய கஸ்டமர் லிஸ்ட் இருக்குங்க. ஸோ ஆப்வியஸ்லி எங்களுடைய டீம் எல்லாம் எந்த சப்போர்ட் இல்லை, இது எங்களுடைய டீம். இந்த ஃபார்ம்ஸ் தான் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன். ஆல்ரெடி நம்ம வெப்சைட்லேயே எங்கள் வெப்சைட் இருக்கு. தென் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய அஃபிஷியல் யூடியூப், இந்த மீட்டிங் முடிஞ்சோடனே இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இந்த யூடியூப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனல் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். இது எங்களுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனல் இருக்கு. ஸோ இதில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இதில் வீடியோஸ் வந்து லேட்டஸ்ட் வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா மொபைல் ஆப் பற்றி நிறைய வீடியோஸ் இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பிகினர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இதில் போனீங்கன்னா டாலி லேர்னிங் வீடியோஸ் இருக்கும். ஸோ இதில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வீடியோஸ் என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்துடும். சரிங்க. ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும் சார். சரிங்களா? ஸோ இது மாதிரி ஃபேஸ்புக் இருக்கு. தென் எங்களுடைய அஃபிஷியல் மீட்டிங்ஸ் நடக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம். ஸோ ஃபேஸ்புக்கில் வந்து பார்க்கும்போது நாங்கள் லைவாக இருக்கோம். ஸோ என்னென்ன அப்டேட்ஸ் எதுனாலும் வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். என்னென்ன போஸ்டிங்ஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்க லாகின் பண்ணி பார்க்க முடியும். தென் ட்விட்டர் இருக்கு, இது எல்லாமே இருக்குங்க சார். ஸோ அடுத்து இப்போ நம்ம பார்க்க போறது சார், இது ப்ரொஃபைல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். அடுத்தது எக்ஸல் டு டாலி உங்களுக்கு நல்லா எப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் சார். சார் டவுட் இருந்தா கேட்கலாம் சார். இப்போ நம்ம சொன்ன சர்வீசஸ்ல உங்களுக்கு ஏதாவது இருந்தாலுமே நீங்க கேட்கலாம். இல்லைன்னா வில் கோ வித் எக்ஸல் டு டாலி. சார் ஓகே சார், நம்ம எக்ஸல் டு டாலி நான் போயிடுறேன். ஸோ நிறைய ஆஃபீஸ்ல வந்து நிறைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுல இருந்து டாலிக்கு எப்படி சார் வந்து நம்ம இம்போர்ட் பண்ண முடியும்? ஸோ அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸல் டு டாலின்னு சொல்லி நம்ம ஆப்ஷன் வச்சிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நீங்க ப்ரீ லிஸ்ட் வந்து ஒரு சாம்பிள் ஃபார்மேட் நான் கொடுத்துருக்கோம். இதுல போனீங்கன்னா இது ஒரு சாம்பிள் ஃபார்மேட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸல் டு டாலி அப்படிங்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெண்டு மெத்தட் நீங்க இம்போர்ட் பண்ணலாம் சார். ஒன்னு வந்து வித் அக்கௌண்டோட நீங்க யூஸ் பண்ண முடியும். அக்கௌண்ட் அப்படின்னா பேசிக் இன்ஃபர்மேஷன், நமக்கு என்ன அக்கௌண்ட்ஸ் ஒன்லின்னு இருக்கும், தென் இன்வென்ட்ரியோட இருக்கும். ஸோ இன்வென்ட்ரி இன்புட் நம்ம ஸ்டாக்கோட. ஸோ ஒரு சில கம்பெனி என்ன யூஸ் பண்ணுவாங்க, இல்ல சார் எனக்கு இன்வென்ட்ரி வேண்டாம், நான் வந்து எனக்கு வந்து ஒரே அக்கௌண்ட்ஸ் மட்டும் இருந்தா போதும். ஸோ அப்படின்னா நீங்க அக்கௌண்ட்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனுடைய சாம்பிள் ஃபார்மேட் பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் கொடுத்துருக்கோம். சரி இது மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னா இல்ல. ஸோ நீங்க என்ன ஃபார்மேட் வச்சிருக்கீங்களோ அந்த ஃபார்மேட் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதுல வந்து நான் சேல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பில் நம்பர், எக்ஸல் ஃபார்மேட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பில் நம்பர் இதுல இருக்கும். ஸோ பில் நம்பர், டேட், ஜிஎஸ்டி நம்பர் இருந்துன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதே மாதிரி பார்ட்டியோட உங்களுடைய பார்ட்டி நேம். பார்ட்டி நேம் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து வேணா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல வந்து இந்த எக்ஸல் இங்க பார்ட் லெஜர்ஸ் வந்து நம்ம டாலியில் இல்லை அப்படின்னா ஸோ ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஒன்னு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ். இல்ல சார் எனக்கு பார்ட்டி வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலுமே மேனுவலாவும் கிரியேட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஜிஎஸ்டி நம்பர் வந்து இந்த பார்ட்டி கெயின்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம ஜிஎஸ்டி நம்பர் நமக்கு இம்போர்ட் ஆயிரும். ஸோ அது இல்லாம வவுச்சர் மட்டும் தான் பண்ண முடியுமா, மாஸ்டர்ஸ் வேணாலும் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. தென் அதுக்கப்புறம் சேல்ஸ், என்ன டைப் ஆஃப் சேல் லெஜர் என்ன இருக்கு. தென் அதுக்கப்புறம் லோக்கல் சேல்ஸ்னா அதுக்கு உண்டான சிஜிஎஸ்டி என்ன, எஸ்ஜிஎஸ்டி என்ன அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரே சேல்ஸ்ல மல்டிபிள் டாக்ஸ் லெஜர் வச்சு இம்போர்ட் பண்ணிக்க முடியும். தென் வந்து பாத்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி, தென் வந்து லோக்கல் 12%. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சேல்ஸ் லெஜர் இருக்கும். இப்போதைக்கு வந்து நான் வந்து லோக்கல் சேல்ஸ் 5% கொடுக்குறோம். சரி இது ஒரு சாம்பிள் ஃபார்மேட்டுங்க. சரி இந்த ஃபார்மேட் தான் நீங்க பண்ணுவீங்களா, இல்ல வேற ஃபார்மேட் நான் ஒரு ஃபார்மேட் வச்சிருக்கேன் அதை இம்போர்ட் பண்ணா தாராளமா அதுவும் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இது நம்ம கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து டோட்டலா வந்து என்னென்ன கொடுக்கணும். ஸோ ஃபைனலா டோட்டலோட வேல்யூ என்ன ஓச்சு டைப் நமக்கு இம்போர்ட் ஆகணும், ஸோ என்ன ஸ்டேட், ஸோ ஜிஎஸ்டி டைப் பண்ண டின் நம்பர் இருந்தால் பழைய டின் நம்பர் கூட நீங்க இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ டோட்டல் ஒரு 38 காலம்ஸ் இருக்கு சார். ஸோ இதுல வந்து நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து சேல்ஸுக்கு உண்டானது. சரிங்களா? ஸோ இது இல்லாம
எல்லா ஃபார்மேட்ஸும் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சேல்ஸ், ரெசிப்ட், பர்ச்சேஸ், பேமெண்ட், ஜேர்னல். இது வந்து பாத்தீங்க அப்படிங்கும்போது வித் இன்வென்ட்ரியோட எப்படி இருக்குன்னா இன்வென்ட்ரி சேல்ஸ். இதுல வந்து இன்வாய்ஸ் நம்பர் என்ன, இன்வாய்ஸ் டேட், தென் பார்ட்டி நேம், இதுல ஸ்டாக் ஐட்டம் உங்களுக்கு வந்துடும். ஸோ இது உங்க அந்த ஃபார்ம்ஸ் நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா, இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு அந்த ஷீட்ஸ் வந்து உங்களுடைய உங்க மெயில் ஐடிக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ அது மூலமா வந்து நம்ம எடுத்துக்க முடியுங்க. சரிங்களா? இந்த ஃபார்மேட்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன் சார். ஆஃப்டர் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெயில் ஐடி ஷேர் பண்ணுங்க, நான் அதில் அனுப்பிச்சுடுறேன். சரிங்களா? ஸோ இது வந்து டேலியோட எக்ஸல் ஃபார்மேட். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ஃபைல் வந்து எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸல் இம்போர்ட் டிசிபின்னு ஒரு ஃபைல் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கங்க, அட்ரஸ் பார்ல கிளிக் பண்ணிக்கங்க. இங்க என்டிகே கொடுத்துட்டு ஸ்லாஷ் எக்ஸல் இம்போர்ட் இங்க நம்ம டைப் பண்ணீங்கன்னா கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஏ ரைட் கிளிக் பண்ணி காப்பி. இதை நீங்க டேலி ஓபன் பண்றீங்க. F12 ப்ராடக்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ் F4 இதை கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஆல்ட் V இதில் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இது நமக்கு பேஸ்ட் ஆகும். நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன் சார். இந்த ப்ரோக்ராம் ஃபைல் எங்க கான்ஃபிகர் பண்ணணும்னா நீங்க வந்து டேலி ஃபோல்டருக்குள்ளே வச்சிருக்கலாம், இல்ல வேற டிரைவ்ல கூட நீங்க வச்சிருக்கலாம். நான் வந்து டி கோடல்ல எக்ஸல் டு டேலின்னு ஒன்று வச்சிருக்கேன். ஸோ அதில் கிளிக் பண்ணி எண்டு கீ கொடுங்க, பேக் ஸ்லாஷ் எக்ஸல் இங்க டைப் பண்ணி ஈன்னு பிரஸ் பண்ணினா போது இந்த இது வந்துடும். தென் கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி தென் டேலியில போயிட்டு F12 ப்ராடக்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ் இதுல F4 இதுல என்டர் அடிங்க. லோக்கல் டிடிஎல் ஃபைல் ஆன் ஸ்டார்ட் அப் எஸ் கொடுங்க. தென் வந்து லிஸ்ட் ஆஃப் டிடிஎல் ஃபைல் வந்து கண்ட்ரோல் ஆல் பி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டைம். சரிங்களா? ஸோ அக்செப்ட் பண்ணுங்க. ஸோ கிளியரா சார்? ஃபர்ஸ்ட் சாம்பிள் ஃபார்மேட் காமிச்சிருந்தேன். தென் அதுக்கப்புறம் வந்து டிடிஎல் ஃபைல் எப்படி கான்ஃபிகர் பண்றது காமிச்சேன். அதை காமிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க எக்ஸல் டு டாலின்னு வந்து நார்மலா உங்களுக்கு வந்து டிஃபால்ட் டாலியில் இருக்காது. இந்த யூட்டிலிட்டி கீழே எக்ஸல் டு டாலி இம்போர்ட் வந்துடும். இது என்டர் அடிச்சா எப்படி இம்போர்ட் பண்றது அப்படிங்கிற காமிக்கிறேன். சார் பிஃபோர் தட் இது சொன்னதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம் சார், இல்லைன்னா அடுத்து நான் போறேன். டிஸ்பிளே ஒன்றும் ஆகல. நீங்க டிஸ்பிளே எதுவும் போட்டீங்களா இல்ல நீங்க உங்க ஃபேஸ் மட்டும் தான் தெரியுது? உங்க ஃபேஸ் மட்டும் தான் தெரியுது, மற்றபடி நீங்க பண்றது ஒன்றும் தெரியல. ஆமா எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்குங்களா சார்? சார் இன்னும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணாக்கா அந்த பூரா தெரியுற மாதிரி ரிப்பீட் பண்ணி. சார் என்னோட ஸ்கிரீன் டாலி ஸ்கிரீன் இப்ப தெரியுதுல சார் எல்லாத்துக்கும்? சார் உங்களுடைய டாலி ஸ்கிரீன் தெரியுது சார். தெரியுது சார். தெரியுது. ஓகே ஓகே சார் நான் ரிப்பீட் பண்றேன் சார். ஒரு தடவை பொறுமையா ரிப்பீட் பண்ணுங்க பிரேம். ஓகே ஓகே சார். ஆமா சார் கொஞ்சம் பொறுமையா போடுங்க. ஓகே ஓகே சார். சார் நான் வந்து டி ல எக்ஸல் டு டாலின்னு ஒரு சாம்பிள் ஃபார்மட் வச்சிருக்கேன். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த எக்ஸல் சாம்பிள் ஃபார்மட் உங்களுக்கு எல்லாம் தெரியுதுல சார், ஸ்கிரீன் விசிபிள் இருக்குல்லைங்க. ஸோ இந்த சேல்ஸ்ல போறோம். இது வந்து ஒவ்வொரு ஃபார்மட்டும் நான் வச்சிருக்கேன் சார். சேல்ஸ் தனியா, ரெசிப்ட் தனியா, பர்ச்சேஸ் தனியா, பேமெண்ட் தனியா, ஜேர்னல், இந்த மாதிரி டாலியில் இருக்கிற ஆல் ஓத்து டைப்ஸும் வந்து நம்ம தனியா இது பண்ணிருக்கோம் சார். சரிங்களா? இதை கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸல் ஃபார்மட்டுக்கு இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் பில் நம்பர், டேட்டு, ஜிஎஸ்டி நம்பர் வந்து நீங்க இதுல கொடுத்தீங்கன்னா இந்த பார்ட்டிக்கு எகென்ஸ்டா கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு டேலிக்குள்ள வந்து இம்போர்ட் ஆயிரும் சார். நீங்க மேனுவலா வந்து கிரியேட் பண்ணுங்கிறது இல்ல. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன சேல்ஸ், எக்ஸாம்பிள் சேல்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். என்னென்ன சேல்ஸ் லெஜர் வச்சிருக்கோம், நம்ம லோக்கல் சேல்ஸ் வச்சிருக்கோம், அதுக்கு உண்டான டாக்ஸ் லெஜர் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, தென் அப்புறம் ஐஜிஎஸ்டி சேல்ஸ் இருந்தா ஐஜிஎஸ்டி உண்டான சிஜிஎஸ்டி என்ன, தென் 12% ஒரே இதுல நீங்க மல்டிபிள் டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் சார். சரிங்களா? அடுத்தது இது மாதிரி வந்து ஒரே இதுல வந்து ஒரே பில்ல மல்டிபிள் டாக்ஸ் இருந்தாலும் நீங்க இதுல பண்ணிக்கலாம். இல்ல சார் ஒரு சில இதுல ஒண்ணுதான் வரும் அப்படின்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். நீங்க மேனுவலாவும் ஃபில் பண்ணலாம் சார். இல்ல வேற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபார்மட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க வந்து அந்த சாஃப்ட்வேர்ல கோடிங் பண்ணி நம்ம கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் சார். சரிங்களா? இதுதான் அந்த எக்ஸலோட சேல்ஸோட சாம்பிள் ஃபார்மட். இதை வந்து உங்களுக்கு அந்த ஃபார்ம்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அந்த மெயில் ஐடிக்கு வந்து நாங்க வந்து உங்க எக்ஸல் ஃபைல் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சுடுறோம். சாம்பிள் எக்ஸல் ஃபைல் அனுப்பிச்சுடுறோம் சார். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் இது ப்ரோக்ராம் ஃபைல் வந்து நம்ம டாலியில் எப்படி கான்ஃபிகர் பண்றது நான் சொல்றேன். நான் டி கோடன்ல எக்ஸல் இம்போர்ட் இந்த ப்ரோக்ராம் ஃபைல் வச்சிருக்கேன். டி கோடன்ல நான் வச்சிருக்கேன். இது நீங்க கிளிக் பண்றீங்க. தென் என்டு கீ கொடுத்துட்டு பேக் ஸ்லாஷ்
இங்க வந்து எக்ஸல் இம்போர்ட், கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் சி. சரிங்களா? இது கிளிக் பண்ணிட்டு இப்போ டேலி ஓபன் பண்றோம். இங்க வந்து F12 ப்ராடக்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ், இங்க F4 கொடுக்குறோம், மேனேஜ் லோக்கல் டிடிஎல், லோட் டிடிஎல் ஸ்டார்ட் அப் ஆன் எஸ் கொடுங்க. தென் வந்து இதுல வந்து கண்ட்ரோல் ஆல்ட் பி. ஸோ அந்த ப்ரோக்ராம் ஃபைல தான் காப்பி ஆயிரும். என்டர் அடிங்க, அக்செப்ட் கொடுங்க. அக்செப்ட் கொடுத்தனே ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும். ஸோ ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு எரர் என்னங்கிறது கீழே காமிச்சிடும். நீங்க கீழே இங்க நீங்க பாத்துக்கலாம். டிடிஎல் 1 ஆஃப் டிடிஎல் லோடட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காமிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இது கான்ஃபிகர் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைல் இருக்கா இல்லையாங்கிறது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ எக்ஸல் டோட்டாலில வந்து நீங்க இங்க பாத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதை என்டர் அடிச்சீங்கன்னா இது இன்வென்டரி சேல்ஸ், இது இன்வென்டரி பர்ச்சேஸ், அக்கௌண்டிங் சேல்ஸ், அக்கௌண்டிங் பர்ச்சேஸ், பேமெண்ட், ரெசிப்ட், கான்ட்ராக்ட், ஜர்னல். ஓகேங்களா சார்? சார் இது சொன்னதுல உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கா சார்? டவுட் இருந்தா கேட்கலாம் சார். கான்ஃபிகர் பண்றது சார் கிளியருங்களா? அடுத்து போலாமா? இப்போ ஒரு டவுட் இருக்கு சார். சொல்லுங்க சார். இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் போகும்போது எக்ஸாம்பிள் ஒரு பிரேம் இன்ஃபோடெக்னு சொல்லி எக்ஸல்ல வருது சார். உங்க வாய்ஸ் கொஞ்சம் கிளியர் இல்ல சார். சொல்லுங்க. இன்வாய்ஸ் சரிங்க சார். பிரேம் இன்ஃபோடெக்னு சொல்லி வருது ஃபர்ஸ்ட் மந்த். சரிங்க சார். எக்ஸல் இம்போர்ட் பண்றேன். சரிங்க சார். நெக்ஸ்ட் மந்த் நான் வரும்போது பிரேம் இன்ஃபோன் மட்டும் போட்டா ரெண்டு மீடியா தனித்தனி லெஜரா போய் உட்காருமா சார்? தனித்தனி லெஜரா தான் சார் போகும். ஒரே லெஜர் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இதாகும் சார். இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நியூ லெஜரா தான் சார் கிரியேட் ஆகும். கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் இருந்தாலும் அதே மாதிரி தான் இல்ல சார். கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் அதுவே ரெகனைஸ் பண்ணி எடுத்துக்கும் சார். ஒன்லி திங் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் இருக்கணும் சார். இப்போ சிறினா எஸ்ஆர்ஐ போட்டிருப்பாங்க, ஒரு சிலர் வந்து எஸ்ஹெச்ஆர்ஐ போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் புது லெஜரா வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும் சார். அந்த டிடிஎல்ல எப்படி கொண்டு போய் வைக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்றேன் சார். திரும்ப நான் சொல்றேன். ஸோ எக்ஸல் இம்போர்ட் நான் டி கோலன் வச்சிருக்கேன். டி கோலன்ல எக்ஸல் டு டாலின்னு வச்சிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நீங்க இங்க அட்ரஸ் பார்ல கிளிக் பண்ணி என்டிடி கொடுத்தீங்கன்னா பேக் ஸ்லாஷ், இந்த ஸ்லாஷ் கொடுத்தாங்கன்னா இதுல இருந்து இந்த எக்ஸல் இம்போர்ட் நம்ம வரும். இங்க வந்துட்டு கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் சி கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி காப்பி. சரிங்களா? காப்பி கொடுத்துட்டு இங்க டேலி ஓபன் பண்றீங்க. இங்க ரைட் சைடுல F12 கான்ஃபிகரேஷன், ப்ராடக்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ், இதுல F4 மேனேஜ் லோக்கல் டிடிஎல். சரிங்களா? இது என்டர் அடிக்கிறீங்க, கண்ட்ரோல் ஆல்ட் பி. இதை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு கான்ஃபிகர் ஆயிடும். ஸோ வெளியில வந்து பார்க்கும்போது எக்ஸல் டு டாலி அப்படிங்கிறது இருக்கு. சார் இன்னொரு டவுட் சார். சொல்லுங்க சார். இப்ப சேல்ஸ் 1 ஏப்ரல் மந்த் என்ட்ரி போடுறோம்னு வச்சுங்க சார். சரி. அது எக்ஸல் டு டேலி அப்லோட் பண்ணிடுறோம். அடுத்தது மே மந்த் என்ட்ரி போடும்போது அது ஏப்ரல் மந்த் என்ட்ரிஸ் டெலிட் பண்ணிட்டு எக்ஸல்ல டெலிட் பண்ணிட்டு என்ட்ரி பண்ணணுமா, இல்ல அப்படியே கண்டினியூஸா என்ட்ரி போடலாம்? நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கு நான் சொல்றேன் சார். அடுத்த ஆப்ஷன் நான் சொல்றேன். அந்த இம்போர்ட்டுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கறத நான் சொல்றேன். ஸோ அதை உங்களுக்கு இந்த இம்போர்ட் பண்ணும்போது சொல்றேன் சார். அது இப்போ அதாவது சார் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த எக்ஸல் ஃபார்மட்டும் இப்போ கான்ஃபிகர் பண்ண டவுட் இருந்தா நமக்கு அடுத்து உங்களுக்கு நான் சொல்றேன் சார். இதுல ஏதாவது டவுட் இருக்கா சார்? சார் டவுட் ஒன்று இருக்கு சார். இப்போ நீங்க எக்ஸல் ஃபைல் அதை ஸ்டோர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டிசிபின்னு ஒன்று ஸ்டோர் ஆகுது. அது என்ன சார்? எக்ஸல் ஃபைல்ல சார் ப்ரோக்ராம் ஃபைல் இருக்கு. இதுதான் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் இருந்தா தான் வந்து உங்க டேலிக்கு வந்து அது வந்து எக்ஸல் டு டேலி போடும். ஓகே ஓகே ஓகே. சரிங்க. ஓகே சார். தேங்க்யூ. சரிங்களா? இப்போ நான் வந்து எப்படி இம்போர்ட் பண்றதுன்னு காமிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஸோ அது ப்ரீ செக்லிஸ்ட் ஒன்று இருக்கு. ஸோ அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வவுச்சர் டைப் வந்து மேனுவலா கொடுக்கணும். இப்போ சார் கேட்டது பாத்தீங்களா, ஒரே வவுச்சர் எக்ஸல்ல வந்து நான் 2 தடவை இம்போர்ட் பண்ணணுமா இல்ல டெலிட் பண்ணிட்டு பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ என்ன பண்றோம், வவுச்சர் டைப் எங்க போய் பண்றோம் அப்படின்னா இங்க அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, வவுச்சர் டைப், ஆல்டர். இப்போ நான் சேல்ஸ் வந்து போறேன். சேல்ஸ்ல போனீங்க அப்படின்னா இங்க வந்து மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா மேனுவல் கொடுக்கும். தென் வந்து பிரிமிட் அண்ட் டூப்ளிகேட் ஆப்ஷன் எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேம் நீங்க ஒரே வவுச்சர் திருப்பி உங்களுக்கு தெரியாம இம்போர்ட் பண்ணாலும் வந்து உங்களுக்கு வந்து இம்போர்ட் ஆகாது. சரிங்களா? ஸோ அப்ப என்ன ஆகும், நமக்கு டபுள் என்ட்ரி வராது. மிஸ்டேக்ஸ் நீங்க தப்பாவே இம்போர்ட் பண்ணாலுமே ஆல்ரெடி இந்த வவுச்சர் நம்பர் இம்போர்ட்னு சொல்லி காமிக்கும். அது எப்படிங்கிறது ஒரு சொல்றேன். ஸோ அதனால எல்லா வவுச்சர் டைப்ஸ்க்கும் இந்த மாதிரி வந்து மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங், அதாவது எக்ஸல் யூஸ் பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு டபுள் என்ட்ரி சிஸ்டம் வராது. சரிங்களா? நான் திரும்பவும் நான் சொல்றேன். இங்க கேட்வே ஆஃப் டேலி வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ,
voucher types, alter, sales. Sales கொடுத்தீங்கன்னா இங்க வந்துட்டு மேனுவல் இருக்கணும். மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங் மேனுவல், ப்ரிவென்ட் டூப்ளிகேட் ஆப்ஷன் வந்து எஸ் கொடுத்துருங்க. ஸோ இது என்னன்னா ஒரு சில நீங்க என்ட்ரி போட்டிருந்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல சார் ஆல்ரெடி ரன்னிங்ல போயிட்டு இருக்கு, அந்த ஆப்ஷன் ஸ்கிப் ஆகுது அப்படின்னா நீங்க புது வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணி அதில் நீங்க போட்டுக்கணும். ஸோ அதில் நம்ம இம்போர்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ நான் வந்து சேல்ஸ் வந்து இம்போர்ட் பண்றதை காமிக்கிறேன். ஸோ இந்த எக்ஸல் ஃபைல் வந்து நான் இங்க வச்சிருக்கேன். இங்க கிளிக் பண்ணிட்டு என்ட்ரி கொடுப்பீங்க. சேம் எப்படி நம்ம ப்ரோக்ராம் ஃபைல் காமிக்கிறோம் அதே மாதிரி தான் ஸ்லாஷ் கொடுத்து இங்க sales.xls Ctrl A Ctrl C. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேல் லெஜர் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் சார். ஒரு ஒன் டைம் கிரியேஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸ் லெஜர், லோக்கல் சேல்ஸ் அட், தென் வந்து லோடிங் சார்ஜஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா மட்டும் இது ஒன் டைம் லெஜர்ஸ் மட்டும். ஏன்னா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி லெஜர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒன் டைம் கிரியேட் பண்ணிட்டா போதும், வேற எதுவும் தேவையில்லைங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங் வந்து மேனுவல் கொடுக்குறோம். தென் வந்து பர்ச்சேஸ் லெஜர், சேல்ஸ் லெஜர் நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கிறீங்க. தென் டாக்ஸ் லெஜர். ஸோ இது நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஒன் டைம் கிரியேஷன் தான். ஸோ இது பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா இந்த பார்ட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த எக்ஸல் ஃபார்மேட்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ முரளி, சுந்தரம், ஏபிஎஸ் மினிமல், டிஎம் ஹாஸ்பிட்டல், விஜய் எக்ஸ்போர்ட், விஎஸ்எம் கெமிக்கல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து விஎஸ்எம் கெமிக்கல்ஸ் இருக்காங்கன்னு பார்க்கலாம். இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இதுல வந்து நம்ம வேற நேமே கொடுக்கலாம். ஸோ இங்க வந்து நான் ராஜா எக்ஸ்போர்ட்ஸ் நான் கொடுக்குறேன். முரளிக்கு பதிலா விஜய் நான் கொடுக்குறேன். சுந்தரம் பதிலா குமார். இந்த லெஜர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க டாலியில வந்து இல்லை. செக் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, லெஜர், ஆல்டர். குமரன் ஹாஸ்பிட்டல் இருக்குங்களா? இல்லை. ஓகே. இது மாதிரி ஒவ்வொரு லெஜர்ஸ் நீங்க இதுல பார்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜிஎஸ் நம்பர் இதுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன், இதுக்கு ஒன்று கொடுக்குறேன். சரிங்களா? இது நான் கொடுக்குறேன். எனக்கு கடைசியாக 2 ஜிஎஸ் மட்டும் ராங் கொடுத்துருக்கேன். இது மட்டும் இது மாதிரி பார்ட்டியுடைய ஜிஎஸ் நம்பர் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம டேலிக்குள்ள வந்துட்டு நம்ம செக் பண்ணிட்டோம், இதுல எது இல்லை. இப்போ எக்ஸல் இம்போர்ட் போறீங்க, சேல்ஸ் வந்து அக்கௌண்டிங் சேல்ஸ் நம்ம கூட வந்து வித்தவுட் இன்வென்டரி பண்ணல, வேற அக்கௌண்ட்ஸ் மட்டும் பண்றோம். இதுல என்டர் அடிச்சீங்கன்னா எங்க ஃபார்மேட் நம்ம சொன்ன பாத்தீங்களா, நம்ம டி கோலர் எக்ஸல் டேட்டாலில இந்த இங்க வந்து நான் எக்ஸல் ஃபைல் கொடுத்துருக்கேன். அந்த சோர்ஸ் ஃபைல் எங்க இருக்கோ அதை வந்து நீங்க காப்பி பண்ணி ப்ரோக்ராம் எப்படி கான்ஃபிகர் பண்ண, அதே மாதிரி Ctrl A Ctrl C Ctrl Alt. ஸோ அக்செப்ட் பண்ணீங்கன்னா எஸ் கொடுக்குறோம். ஸோ கிரியேட்டட் வவுச்சர்ஸ் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இது என்டர் அடிச்சீங்கன்னா டிஸ்பிளே டேபிள்ல போய் பார்க்கும்போது ஸோ முரளி, சுந்தரம், ஆபீஸ் மினிமல், ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்துருச்சுங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்க பார்த்துக்கலாம். கேசிட்டிஸ் என்ன இருக்கு அப்படிங்கிற ரிஜர்ஸ் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணி இது பண்ணுங்க. சார் அந்த பார்ட்டியோட ஸ்டேட் தெரியுதா பாருங்க சார். புதுசா 33 ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம் ஃபைல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ரிமூவ் பண்ணேன். இங்க வந்து சேல்ஸ் Ctrl A Ctrl C, இங்க வந்து அக்கௌண்டிங் சேல்ஸ் போயிட்டு Ctrl Alt P என்டர் அடிச்சீங்க.
இம்போர்ட்டிங் வந்து 6 வவுச்சர்ஸ் உங்களுக்கு வருதுன்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிடும். கிரியேட் ஆயிடுச்சு. டிஸ்பிளே டே புக்ல போனீங்கன்னா வந்துச்சுங்களா, குமரன் ஹாஸ்பிட்டல் என்ன அப்படிங்கிறது நீங்க இன்வாய்ஸ் மாடல் இந்த ஃபார்மேட்ல உங்களுக்கு வந்துடும். ஸ்டேட் எல்லாமே வந்துடும் சார், உங்களுக்கு எல்லாமே நீங்க கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது மாதிரி எல்லா ஓத்து டைப்ஸ் இருக்கு சார், அதுவே நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நான் உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் பண்ணி காமிக்கிறேன். ரிசிப்ட்ஸ் வந்து பேமெண்ட் ஒன்று, பேமெண்ட். ஸோ பேமெண்ட் ஓச்சர் டைப்ஸ் பார்த்தீங்கன்னாலுமே எக்ஸல் ஃபார்மேட் இப்படி கொடுத்துருக்கேன். சேம் டேட்டு, ஓச்சர் நம்பர், என்ன ஓச்சர் டைப்ஸ், என்ன எக்ஸ்பென்ஸ், கேஷ் லெஜர் என்ன, கிரெடிட்ஸ்ல என்ன அமௌண்ட், டெபிட் அமௌண்ட், கிரெடிட் அமௌண்ட், நரேஷன் என்ன கொடுத்துருக்கோம். எக்ஸல் டு டேலியில பேமெண்ட். கொடுத்தீங்கன்னா இது 9 வச்சஸ் உங்களுக்கு போட்டோம். சரி, இது கொடுத்துட்டு டிஸ்பிளே இதுல போனீங்கன்னா பேமெண்ட்டும் இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லா ஓச்சர் டைப்ஸ் இருக்கு சார், நீங்க அதை வச்சு நம்ம இம்போர்ட் பண்ணி போடுங்க சார். சரிங்களா? இப்போ இதுல டவுட் இருந்தா கேட்கலாம் சார், இல்லைன்னா அடுத்தது போகலாம். ஆல்மோஸ்ட் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 5 மினிட்ஸ் சார், ரெடியா சார்? சொல்லுங்க, டவுட் இருந்தா கேட்கலாம் சார். சார் வணக்கம் சார். சார் எனக்கு எக்ஸல்ல இருந்து டேலியில இம்போர்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த என்ன ப்ராப்ளம் வருதுன்னா சார், எரர் வருதுன்னா அந்த .02 அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அந்த சேல்ஸுக்குல இருந்து டாக்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி போடுற மாதிரி இருக்குங்க சார். ஆஸ் பர் பில் பண்ணி போடுறேன். ஆனா பாத்தீங்கன்னா அது பைசால பாத்தீங்கன்னாக்கா இம்போர்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எரர் காட்டுது. எரர் காட்டுது சார். அது என்னன்னா சார், வவுச்சர் வந்து டோட்டல் வந்து மேட்ச் ஆகணும் சார். வவுச்சர் டோட்டல் மேட்ச் ஆனாதான் உங்களுக்கு பைசா டிஃபரன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு இம்போர்ட் ஆகாது. இந்த சேல்ஸ் லெஜர்ல போனீங்க, இதனுடைய டோட்டல் வேல்யூ இருக்குல்ல சார், இது வேல்யூ வந்து டோட்டல் நீங்க மேட்ச் ஆகணும். நீங்க அது கேக்குறீங்க, எக்ஸல் இம்போர்ட் ஆகுறதுல கேக்குறீங்களா இல்ல டாக்ஸ் வந்து ரவுண்டட் ஆஃப் ஆகுறதுல கேக்குறீங்களா? பார்க்கும்போது as per 2A என்ன இருக்கோ நான் அதை இம்போர்ட் கொண்டு வரேன் சார். கொண்டு வரும்போது பைசா டிஃபரண்ட் சொல்லிட்டு எரர் வருதுங்க. அது நீங்க டேலில சொல்றீங்க, அதாவது அந்த ரிட்டர்ன் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் போகும்போது சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா சார்? அது வந்து நீங்க ரவுண்டட் ஆஃப் லெஜர் வச்சுக்கீங்க சார். அது வச்சிட்டீங்கன்னா இந்த லெஜர் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நீங்க தனியா ஆஃப்டர் மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. நம்ம இந்த சேல் லெஜர்ல போனீங்கன்னா சரி, இந்த டியூட்டிஸ் கொடுக்கும் பாத்தீங்களா, இது வந்து சேல் லெஜர் சார். இதுல வந்து நம்ம அப்ளிகபிள் கொடுத்துருவீங்க, ஜிஎஸ்டி அப்ளிகபிள்ஸ் கொடுத்துருவீங்க. ஸோ இது வந்து கான்ஃபிகர் பண்றது சேல் லெஜர்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லோக்கல் சேல்ஸ் 5% வைங்களேன், இல்ல ஐஜிஎஸ்டி சேல்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரே இங்க வந்து நீங்க நார்மல் லெஜர்ஸ் இது கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் ரவுண்டட் ஆஃப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே சார், ஓகே சரிங்களா? ரவுண்டட் ஆஃப் கிரியேட் பண்ணிட்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் இன்கம் எதுல வச்சீங்கன்னாலும் சரி, இங்க வந்து ஜிஎஸ்டி அப்ளிகபிள் நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டு இன்க்ளூட் அசபிள் வேல்யூ கால்குலேஷன் ஃபார் இந்த ஜிஎஸ்டி கொடுத்துட்டீங்கன்னா சோ அந்த ரவுண்டட் ஆஃப் பிரச்சனை வராது சார். ஓகே சார், இது பண்ணிக்கலாம். சரிங்களா சார்? ஓகே சார். சோ இதுல டவுட் இருந்தா கேளுங்க சார், இல்லைன்னா அடுத்தது போகலாம். சார் பேங்க் எக்ஸல் ஸ்டேட்மெண்ட் டேலி பண்ண அதுவும் பண்ணலாம் சார். சரி, இது வந்து நம்ம நார்மல் ஓச்சரோட கொடுத்துருக்கோம் சார். அதுதான் முதல்லயே உங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். டிஃபால்ட் டேலிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் நெட் பேங்கிங்ல எக்ஸல் ஃபார்மேட் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்க முடியும் சார். ஸோ அந்த ஆப்ஷன்ஸே இருக்குங்க. ஒன்லி திங் வந்து செக் டிரான்சாக்ஷன் மட்டும் தான் சார் வரும். நெஃப்டி இதெல்லாம் வந்து வரும். ஏன்னா த்ரூ பேங்க் டு பேங்க், அதாவது செக் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன், செக் நம்பர் தான் நம்ம ட்ராக்கிங். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம் சார். அதுவும் பண்ணலாம் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இது வந்து ஜிஎஸ்டிஆர் 3 எப்படி காட்டுறது பார்க்கலாம். ஜிஎஸ்டி 1 and 3 எப்படி காட்டுறது பார்க்கலாமா? சரிங்க சார். சோ இது நம்ம ஜிஎஸ்டி பண்ணி சேம் அதே மாதிரி தான் டிஸ்ப்ளே ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஜிஎஸ்டிஆர் 1. இதுல வந்து நீங்க பாத்துக்கோங்க. இதுல வந்து நான் ஒரு சில கால்குலேஷன்ஸ்ல கொடுக்காம இருப்பேன் சார். இதெல்லாம் வேணா பார்ட்டிகுலர்ஸ் இது பண்ணாம இருக்கும். அதனால உங்களுக்கு காமிக்கல. சோ அது வந்து பண்ண முடியும் சார். இன்க்ளூடிங் வந்து இதோடய உங்களுக்கு வந்துரும். ஜிஎஸ்டி ரிப்போர்ட் உங்களுக்கு வந்துரும். சாம்பிள் டேட்டா மாதிரி உங்களுக்கு இல்ல சார். உங்களோட லைவ் டேட்டா எல்லாம் வந்துரும். அதாவது நார்மலா எக்ஸல் இம்போர்ட் பண்ணும்போது வித் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு வந்துரும். ஜிஎஸ்டிஆர் 1க்கு போயிரும், 3B எல்லாத்துக்கும் போயிரும். ஓகே. ஓகே சார். நேம் சார் JSON ஃபைல் டு டேலி பண்ண முடியுமா? JSON டு டேலி
சார் இப்போதைக்கு அது வரல சார், அதுவும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அது எப்படி சார் JSON ஃபைல்ல இருந்து ஃபர்ஸ்ட் எக்ஸல் கன்வர்ட் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்போதைக்கு எக்ஸல்ங்கிறது காமனா இருக்கும் சார். ஏன்னா JSONங்கிறது நம்ம ரீட் பண்ணி வரும்போது கொஞ்சம் அது நிறைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து நிறைய எரர் வருது சார். ஸோ அதனால வந்து நம்ம இது பண்ணல. ஓகே, ஸோ அது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் சார். பட் அது இனிஷியலா வந்து எக்ஸல்ங்கும் போது காமனா இருக்கு சார். நீங்களே எக்ஸல் என்ன மிஸ்டேக்ங்கிறது ஈஸியா நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே சார், தேங்க்யூ. சரிங்க சார். ஸோ ஃபர்தரா வேற டவுட் இருந்தாலும் நம்ம ஆஃபீஸ் நம்பர் கூப்பிடலாம். ஏன்னா எங்களுடைய ஆன்லைன் நம்பர் உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஷேர் பண்றேன். நோட் பேட் நம்ம டீம் நம்பர் இருக்கு. ஸோ அதுல நான் வந்து நீங்க சாட் பாக்ஸ்ல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ 9367343434 இது ஆன்லைன் நம்பருங்க. இது என்னோட நம்பர் வந்து நீங்க எப்போ வேணா நீங்க கூப்பிடலாம். சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சார் ரெடிங்களா? ஓகே சார். இது வந்து ஆன்லைன் நம்பர் சார். இப்போ இந்த எக்ஸல் ஃபார்மேட் வேணும் அது மாதிரி பண்ணாலுமே வந்து நம்ம டாக்ஸ் கன்சல்டன்ட் வந்து வெரி லோ பிரைஸ்ல வந்து ஜஸ்ட் ஒரு 200 rupeesல நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்க எப்போ வேணாலும் நீங்க அவைல் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி சப்போர்ட் ரிலேட்டட் சர்வீசஸ் வந்து நீங்க இந்த நம்பர் கூப்பிட்டீங்கன்னா போதும். மார்னிங் 10 to ஈவினிங் 7 o'clock வரைக்கும் சர்வீஸ் கொடுக்குறோம். ஸோ மெயின் வயல் வந்து நீங்க எந்த டவுட்னாலும் நீங்க என்னையும் கான்டாக்ட் பண்ணலாம் சார். சார் இது சார்ஜஸ் அப்படிங்களா? எவ்வளவு சார் சார்ஜஸ்? 200 rupees சார். 200 rupees. ஆமா சார். ஓகே ஓகே, 200 rupees. ஃப்ரீயாவே கொடுக்கலாம் சார். பட் என்னன்னா அது ஃப்ரீ கொடுத்தா அது ஒர்த் இருக்கான்னு சொல்லி ஒரு மினிமம் சார்ஜஸ் வந்து. சரி சார், ஓகே ஓகே. இது ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ற மாதிரி வருமா? அக்கவுண்ட் நம்பர் ஆன்லைன் நீங்க இது டீம் வியூர்ல வந்து பண்ணுவீங்களா? ஆன்லைன்ல எனி டெஸ்க் மூலமே பண்ணி கொடுத்துருவோம் சார். 200 rupees பண்ணீங்களா? ஆட்டோமேட்டிக் எல்லாமே இந்த எக்ஸல் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் சார். இந்த எல்லா ஃபார்மேட்டும் கொடுத்துருவோம் சார். ஓகே ஓகே சார். உங்க அக்கவுண்ட் நம்பர் இதுனா வந்து அக்கவுண்ட் இன்ஸ்டால் பண்ணுங்க. சரி சரி, ஓகே சார். ஸோ இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மாரிமுத்து சார் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் வெப் ப்ரௌசர் பேஸ் பண்ணி. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு அது இப்போ அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா நியூ வெர்ஷன்ஸ் வந்து பார்க்கும்போது Tally Solution நீங்க போகலாம். ஸோ tallysolution.com போனீங்கன்னா 6.62 அப்படின்னு சொல்லி நியூவா லான்ச் பண்ணிருக்காங்க. 2 days பிஃபோர் தான் வந்திருக்கு. ஸோ இது நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா GSTR 9க்கு உண்டான அப்டேட்ஸ் அதுல வந்திருக்கு. தென் வந்து இப்போ ப்ரௌசர் பேஸ்ட் வந்து நீங்க Tally இருந்தா போதும். நீங்க எங்க இருந்தாலும் வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து ப்ரௌசர் பேஸ்ட் பார்க்கலாம். நீங்க அங்க வந்து Tally இருக்கணுங்கிறது இல்லை, ஜஸ்ட் நீங்க Tally இருந்தா மட்டும் போதும். ஸோ அதை வந்து நமக்கு மாரிமுத்து சார் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. மாரிமுத்து சார் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க சார். அப்படியே ஓகே, தேங்க்ஸ் பிரேம். தேங்க்யூ சார். சார் ஒரே நிமிஷம் சார். சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாலியோட டைரக்ட் சீனியர் பிசினஸ் மேனேஜர் சார். ஸோ சாரோட சப்போர்ட்னால தான் வந்து பாத்தீங்கன்னா சோஃபார் வந்து நாங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னுடைய மென்டார்னே சொல்ல சார் வந்து ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க எல்லா மீட்டிங்ஸ்க்கும் வந்து. ஸோ ஒன்ஸ் அகேன் வார்ம் வெல்கம் மிஸ்டர் மாரிமுத்து சார். ஸோ அவர் வந்து டாலியோட லேட்டஸ்ட் பிரசன்டேஷன் பத்தி உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே சார், கோ ஹெட் சார். ஓகே, தேங்க்ஸ் பிரேம். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஆல். ஹண்ட்ரட்ஸ் நம்ம டச் பண்ணிட்டோம். 100 GSTP வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. இட் இஸ் எ கிரேட் அச்சீவ்மெண்ட் ஆன்லைன்ல. என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா சார்? தெரியுது சார். சார் மாரிமுத்து சாரோட ஃபேஸ் தெரியல சார், வீடியோல வரலாமே. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வணக்கம் சார். ஓகே ஓகே, வணக்கம் சார். ராஜேஷ் சார். தேங்க்யூ சார். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். சார் இப்போ ஒரு வித்தின் த வீக்ல நமக்கு 2 ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து 6.6.1, இன்னொன்னு பாத்தீங்கன்னா 6.6.2. ஸோ இதனுடைய என்ன என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சார். என்னோட ஸ்கிரீன் ஃபுல்லா தெரியுதா சார்? தெரியுது சார். ப்ரொசீட் பண்ணுங்க சார். ரைட். மொத்தம் 5 சேஞ்சஸ் நடந்திருக்கு சார். 5 சேஞ்சஸ்ல 4 வந்து ஸ்டாச்சுட்டரி ரிலேட்டட், 1 வந்து ப்ராடக்ட் என்ஹான்ஸ்மெண்ட். ப்ராடக்ட் என்ஹான்ஸ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரேம் சார் சொன்னபடி வெப் ப்ரௌசர், அதாவது ட்ரிப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேஞ்ச் அண்ட் அப்டேட்ஸ் இன் ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ட்ரிப்ஸ் அப்படின்னா Tally ரிப்போர்ட் இன் ப்ரௌசர். அதாவது as a MD, as a finance manager, as a accounts manager இல்ல கீ பர்சன் தன்னுடைய ஆபீஸ்னுடைய ரியல் டைம் டேட்டாவை முன்னாடி வந்து ரிமோட் ஆக்சஸ்ங்கிற மூலமா சிஸ்டம் இருந்தா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ எனிவேர் இன் த வேர்ல்ட் இன் எனி டிவைசஸ் உங்களோட மொபைல்ல பார்க்க முடியும். ஆண்ட்ராய்டு மொபைல்ல இல்ல ஆப் வச்சிருந்தீங்கன்னா ஆப் மொபைல்ல பார்க்க முடியும், ஆப்பிள் மொபைல்ல பார்க்க முடியும், தென் டேப்ல பார்க்க முடியும், as usual டெஸ்க்டாப், லேப்டாப் இதுல
பார்க்க முடியும். ரிப்போர்ட்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் வியூ பண்றபடி கொடுத்துருக்கோம். இன்னும் அப்கமிங் இதுல வந்து நம்ம எப்படி ரிமோட் ஆக்சஸ் பண்ணும்போது ஒன்லி வியூ மட்டும் கொடுத்தோம், அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுத்தோம், பிரிண்ட் அவுட் ஆப்ஷன் கொடுத்தோம். இந்த மாதிரி அடுத்த லெவல் என்ஹான்ஸ்மெண்ட் அப்கமிங் ரிலீஸ்ல வரும் சார். இது வந்து ப்ராடக்ட் ரிலேட்டட் என்ஹான்ஸ்மெண்ட். அதுக்கப்புறம் GSTR 3Bக்கு லேட்டஸ்ட் ஆஃப்லைன் யூட்டிலிட்டி 4.3 XLSM ஃபைல் வந்து சப்போர்ட் பண்ணுது. தென் அடுத்த சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ரெகுலர் ஸ்லாப் இருக்குது சேலரி பீப்புளுக்கு, அது இல்லாம அண்டர் செக்ஷன் 115 BAC அப்படிங்கிற ஒரு செக்ஷன் உள்ள கொண்டாந்து இருக்கிறாங்க. அது டேலில எப்படி கான்ஃபிகர் பண்றது, பேரோல் எனேபிள் பண்ணி ஒர்க் பண்றவங்களுக்கு அது எந்த இடத்துல கான்ஃபிகர் பண்ணணும், அதனால என்ன இம்பாக்ட் இருக்குது டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல கம்ப்யூட்டேஷன்ல அதுங்கிறது நம்ம இதுல பார்க்கலாம் சார். அடுத்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ்ல 3 சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஒண்ணு வந்து புதுசா ஒரு செக்ஷன் கொண்டாந்துருக்காங்க 194K ஸ்பெசிஃபைடு மியூச்சுவல் ஃபண்ட். ஸ்பெசிஃபைடு மியூச்சுவல் ஃபண்டுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து வரக்கூடிய டிவிடெண்ட கேபிட்டல் இன்கம் அப்படின்னு ட்ரீட் பண்ணி அதுக்கு 10% என்ன சொல்லியிருக்காங்க டிடிஎஸ் பிடிக்க சொல்லியிருக்காங்க. த்ரெஷ்ஹோல்டு லிமிட் பாத்தீங்கன்னா 5000 rupees. தென் பாத்தீங்கன்னா பேன் நம்பர் இருந்தா ஸ்பெசிஃபைடு பேன் நம்பர் பெர்சன்டேஜ் என்னவோ அந்த பெர்சன்டேஜ் பிடிச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து பேன் நம்பர் இல்லாட்டி 20% அப்படின்னு பிடிச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டை பொறுத்து அந்த வித் பேன் வித்தவுட் பேன் ஹிந்து அண்ட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு தனியா ஹிந்து ஃபேமிலிஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஒரு ரேட்டும் அதர் டிடெக்டிவ் ஒரு ரேட்டும் வித் பேன் வித்தவுட் பேன் அப்படிங்கிறத கொண்டாந்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் 13th அன்னைக்கு நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, டிடிஎஸ்ல வந்து 25% டிடெக்ட் பண்ணி பிடிக்கணும். இப்ப 10% ஒரு இது இருக்கிறதுனா நம்ம பிடிக்க வேண்டியது 14th 5ல இருந்து 7.5%. இந்த மாதிரி சேஞ்சஸ். அது இல்லாம நான் ரெசிடென்ட் பீப்புளுக்கு சர்சார்ஜுக்கு உண்டான எக்ஸம்ஷன் லிமிட் செஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் செஸ் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. 7.2 யூஸ் பண்ணிட்டு இருந்தவர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து டேலில எந்த ஸ்டாச்சுட்டரி ரிலேட்டட் சேஞ்சஸா இருந்தாலும் நம்ம என்ன கொடுப்போம், ஸ்டாட் ஃபைல்னு கொடுப்போம். ஸ்டாட் 187, ஸ்டாட் 188, ஸ்டாட் 189 கொடுப்போம். ரிலீஸ் என்ன ரிலீஸா இருந்தாலும் அதோட அந்த ஸ்டாட் ஃபைல் மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஸ்டாச்சுட்டரி ரிலேட்டட்ல எந்த சேஞ்சஸ் வந்தாலும் அந்த ஸ்டாட் ஃபைல்ல அப்டேட் பண்ணி கொடுப்போம். நம்மளால என்ன பண்ண முடியாது, அந்த மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சு F12ல எந்த ஒரு ஸ்டாச்சுட்டரிக்குள்ள போனாலும் ரேட் ஆஃப் டியூட்டிஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்கும். அதை என்ட்ரு கொடுத்தீங்கன்னா என்னென்ன டியூட்டிஸ் இருக்குதோ அதுக்குண்டான சப் டியூட்டிஸ் எல்லாமே அங்க வியூ ஆகும். ஆனா நம்ம அதுல எடிட் பண்ண முடியாது. ஆனா இதுல என்ன பண்ணிருக்காங்க, அஸ் ஏ யூசர் ஃப்ரெண்ட்லி யூசரை டிஃபைன் பண்ற மாதிரி, எப்படி ஜிஎஸ்டில ஒரு பீரியட்ல சேஞ்சஸ் வந்ததுன்னா நம்ம ஆல் கேல் கொடுத்து சேஞ்சஸ் பண்றோம், அதே கான்செப்ட் டிடிஎஸ் அஸ் வெல் அஸ் டிசிஎஸ்லயே நம்ம பண்ணிக்கிட்டோம். டிசிஎஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க, நான் ரெசிடென்ட் பீப்புளுக்கு அந்த சர்சார்ஜ் பிளஸ் எக்ஸம்ஷன் வேல்யூ தென் செஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் செஸ் சொல்லியிருக்காங்க சார். இதுதான் மேஜர் சேஞ்சஸ் இன் 6.1 and 2. டிசிஎஸ்ல இன்னொரு செக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, சப்செக்ஷன் 1G பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின் ரெமிட்டன்ஸ் உண்டான இதுக்கு டிசிஎஸ் கலெக்ட் பண்ணணும். அது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேன் இருந்தா 5%, பேன் இல்லாட்டி 10%. அதே மாதிரி த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 lakhs rupees த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற பட்ஜெட் 2020ல கொடுத்திருக்க எல்லா என்ஹான்ஸ்மெண்ட்டுமே என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா டேலில இன்கார்பரேட் பண்ணிட்டாங்க சார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சார் நீங்க அந்த ப்ரௌசர் பேஸ் மட்டும் காமிச்சிருங்க சார். நம்ம டைம் ப்ரௌசர் பேஸ் மட்டும் காமிச்சிருக்கேன், அதனால சார் எல்லாம் ஓவர்ரைட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரௌசர் பேஸ் மட்டும் நான் இப்போ காமிச்சிடுறேன் சார். இப்போ பாத்தீங்கன்னா நியூ ரிப்போர்ட்ஸ் 4 ரிப்போர்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது நமக்கு பிடிஎஃப் ஃபார்மட்டாவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எக்ஸல் ஃபார்மட்டாவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு சில நெக்ஸ்ட் லெவலுக்கு உண்டான ஒரு சில ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷனுக்காக எக்ஸல் ஃபார்மட்லயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிமோட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஃபர்தர் நம்ம ரிப்போர்ட் லெவல் ஜெனரேட் பண்ணிக்கலாம். எஸ் சார். சார் யாரோ ரேஸ் பண்ணிருக்காங்களா ஹேண்ட்? ஓகே ஓகே
தென் ஒரு சில சின்ன சின்ன கஸ்டமைசேஷன் ரிப்போர்ட்டும் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், வியூ பண்ணி பார்த்துக்கிட முடியும். ஸோ அதை தான் சார் இங்க சொல்லியிருக்கோம். அந்த 4 ரிப்போர்ட்ஸ் என்ன ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் சென்டர் பிரேக்கப் லெட்ஜர், மூவ்மெண்ட் அனாலிசிஸ் ஸ்டாக் ஐட்டம், மூவ்மெண்ட் அனாலிசிஸ் லெட்ஜர், டவுன்லோட் எக்ஸல் ஃபார்மேட். அதுக்கப்புறம் இந்த என்னென்ன டீடைல்ஸ்ங்கிறத நம்ம ஸ்கிரீன்ஷாட் ஒன்று கொடுத்துருக்கோம். இப்போ காஸ்ட் சென்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காஸ்ட் சென்டர்ங்கிறது டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கும், பிரான்ச் வைஸ் இருக்கும், ரிசோர்ஸ் வைஸ் இருக்கும். ஒரு சேல்ஸ் மேன் ரிசோர்ஸ்ல இருந்து எவ்வளவு இன்கம் வந்திருக்கு, அவருக்கு எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் பண்ணிருக்கு. மாரிமன் சார் உங்களுக்கு மியூட் எடுத்துட்டு பேசுங்க சார். மியூட் ஆயிடுச்சா? ஓகே 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 இல்ல ஓகே பேசுங்க. அன்மியூட்ல தான். ஓகே ஓகே. அதே மாதிரி ஒரு பிரான்ச்சஸ்க்கு என்ன எக்ஸ்பென்சஸ், அந்த பிரான்ச்சஸ்ல இருந்து என்ன இன்கம் வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு ஒரு நம்மளுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எம்ஐஎஸ் பர்பஸ்க்காக கொடுத்துருக்கதா அந்த காஸ்ட் சென்டர் பிரேக்கப். அதே மாதிரி ஒரு லெட்ஜர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த லெட்ஜர் இன்கம் லெட்ஜர் ஆர் எக்ஸ்பென்சஸ் லெட்ஜர், அந்த இன்கம் லெட்ஜர் ஆர் எக்ஸ்பென்சஸ் லெட்ஜரோடைய பிரேக்கப் என்ன, இண்டிவிஜுவல் காஸ்ட் சென்டர் வைஸ் பிரேக்கப் என்ன. ஸோ இந்த இதெல்லாம் நம்மள ரிமோட்ல நம்ம ப்ரௌசர் மூலமா பார்க்கும்படி பண்ணியிருக்கிறாங்க. சேம் இன் மூவ்மெண்ட் அனாலிசிஸ், ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் ஐட்டம் யார் யார்கிட்ட சப்ளையர் எந்தெந்த சப்ளையர்ட்ட இருந்து வாங்கியிருக்கோம், எந்தெந்த கஸ்டமருக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. தென் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் ஐட்டம் பத்தி பார்த்தோம். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் லெட்ஜர்ல இருந்து பர்டிகுலர் கஸ்டமருக்கு என்னென்ன ஸ்டாக் ஐட்டம் நம்ம சேல் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எதுல பார்க்கலாம்னா சார் வெப் ப்ரௌசர்ல பார்க்கலாம். அது மட்டும் இப்போ பார்த்துலாம். ஸோ டைம் நம்மளுக்கு வந்து குறைவா இருக்கிறதுனால நமக்கு வெப் ப்ரௌசர் கான்ஃபிகர் பண்றது ரிமோட்ல பாக்குறதுக்கு 3 கான்ஃபிகரேஷன் மெயினா தேவை சார். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி லெவல் கான்ஃபிகரேஷன். இப்ப அபாக்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ்ங்கிறத எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்மின் பாஸ்வேர்ட்ல உள்ள போறேன். ஏங்கிற அட்மின் பாஸ்வேர்ட்ல உள்ள போறேன். இந்த அட்மின் பாஸ்வேர்டு எங்க கான்ஃபிகர் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா கம்பெனி லெவல் கான்ஃபிகரேஷன். கம்பெனில போயிட்டு ஆல்ட் F3 ஆல்டர்ல யூஸ் செக்யூரிட்டி கண்ட்ரோல் இங்க எஸ்ன்னு கொடுத்துட்டு உங்களுடைய நேம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் நேம், அவருக்கு பாஸ்வேர்ட், அகைன் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். இதுதான் சார் ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன். கம்பெனி லெவல் கான்ஃபிகரேஷன் 1. இதை கான்ஃபிகர் பண்ணிட்டு சேவ் பண்ணிருங்க. தென் நெக்ஸ்ட் லெவல் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி லெவல் கான்ஃபிகரேஷன். செக்யூரிட்டி லெவல் கான்ஃபிகரேஷன்ல 2 கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஒன்னு வந்து யூசர் நேம், அடுத்தது வந்து டைப் ஆஃப் செக்யூரிட்டி. யூசர் அண்ட் பாஸ்வேர்டுங்கிறது நம்ம எங்க கொடுக்குறோம், யூசர் இங்க கிரியேட் பண்றோம். இந்த ஓல்டர் ரிலீஸ்ல இருக்கவங்க 6.6க்கு முன்னாடி இருக்கவங்க பாத்தீங்கன்னா இந்த tally.net ஓனர் அப்படிங்கிற செக்யூரிட்டி டேக் இருக்காது. இப்போ புதுசா என்ன பண்ணிருக்காங்க, ஓனர்ங்கிற புது டேக் செக்யூரிட்டி ஓனர் tally.net ஓனர்ங்கிறத செக்யூரிட்டி லெவல்ல ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ ஓனருங்கும் போது அவருக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கும். tally.net யூசர்ங்கிற பொறுத்த மட்டும் அவருக்கு என்ன ரைட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த ரைட்ஸ்ல தான் அவர் என்ன பண்ண முடியும், ரிமோட்ல ஆக்சஸ் பண்ண முடியும். நான் இங்க 2 யூசர் கிரியேட் பண்ணிருக்கேன். ஒன்னும் பாத்தீங்க அப்படின்னா ஓனருங்கிற ரைட்ஸ்ல ஒன்னும் யூசருங்கிற ரைட்ஸ்ல ஒன்னும் கிரியேட் பண்ணிருக்கேன். அவருக்கு எதெல்லாம் அலோவ் பண்ணணுமோ அதெல்லாம் அலோவ் பண்ணிருக்கேன். இப்போ அலோவ் ப்ரௌசர் ஆக்சஸ் எஸ் கொடுத்துருக்கேன், ரிமோட் ஆக்சஸ் எஸ் கொடுத்துருக்கேன். என்னோட லோக்கல்ல ஏதாவது டிடிஎல் ஃபைல் இப்ப சார் காமிச்சார் இல்லையா, இந்த மாதிரி சின்ன சின்ன டிடிஎல் ஃபைல்ஸ் நான் வச்சிருக்கிறேன். அந்த ஃபைல்ஸை நான் ரிமோட்லயும் ஆக்சஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இங்க எஸ் கொடுத்துருக்கேன் சார். இது கான்ஃபிகரேஷன் நம்பர் 2. எதுல செக்யூரிட்டி லெவல் அண்ட் டைப் ஆஃப் செக்யூரிட்டி. டைப் ஆஃப் செக்யூரிட்டில tally.net யூசருக்கு என்ன ரைட்ஸ் கொடுத்துருக்கணும் அந்த ரைட்ஸ் தான் ஆட்டோமேட்டிக்கா இதுல டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், அவருக்கு ரிமோட்ல ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஆக்சஸ் பிரகாரம் தான் அவரு டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும் நம்ம டேட்டாவை. ஸோ 3வது கான்ஃபிகரேஷன் கண்ட்ரோல் சென்டர் கான்ஃபிகரேஷன். கண்ட்ரோல் சென்டர் கான்ஃபிகரேஷனை பொறுத்த மட்டும் நம்மளுடைய யூசர் நேம் ஒவ்வொரு டேலி சீரியல் நம்பருக்கும் கண்டிப்பா ஒரு மெயில் ஐடி இருக்கும். தட் மீன்ஸ் tally.net ஐடி. ஸோ என்னோட இதை பொறுத்த மட்டும் marimuthuraj.p@tallysolutions.com இதனுடைய பாஸ்வேர்ட். உள்ள போன உடனே என்னுடைய கம்பெனி நேம் இல்ல என்னோட நேம் அதுல டிஸ்பிளே ஆகும். ஸோ என்ட்ரு கொடுக்குறேன். இதுல யூசர் மேனேஜ்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டு நான் யாருக்கு வந்து tally.net ஓனர் ஆர் tally.net யூசர் ரைட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அவரோட மெயில் ஐடி இங்க கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம கான்ஃபிகர் பண்றதுதான் அவருக்கு என்ன ஆகும், அவரோட மெயில் ஐடிக்கு tally.netல இருந்து ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போகும். யூசர் நேம்ங்கிறது உங்களோட மெயில் ஐடி சார். பாஸ்வேர்டுங்கிறது ஆல்பா நியூமெரிக்கல் சீக்வன்ஸ்ல அது வந்திருக்கும். நீங்க அதை என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போதே
நீங்க அதை உங்களுடைய சீக்வன்ஸ் பாஸ்வேர்டுக்கு நீங்க வச்சுக்கிடலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதே மாதிரி 2 யூசர் கிரியேட் பண்ணிருக்கேன். ஒன்று marimuthraj.p@tallysolutions.com tally.net ஓனராகவும், tallyraj74@gmail.com வந்து tally.net யூசராகவும் கிரியேட் பண்ணிருக்கேன். அவங்களுக்கு 2க்குமே ஆக்சஸ் கொடுத்துருக்கேன், ரிமோட் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். 2மே நான் என்ன பண்ணிருக்கேன், ஆக்டிவ் மோட்ல வச்சிருக்கிறேன். ஸோ இது கான்ஃபிகரேஷன் நம்பர் 3. குயிக்கா கான்ஃபிகரேஷன் நம்பர் 1 வந்து கம்பெனி லெவல் கான்ஃபிகரேஷன், செகண்ட் வந்து செக்யூரிட்டி லெவல் கான்ஃபிகரேஷன், தேர்ட் வந்து கண்ட்ரோல் சென்டர் கான்ஃபிகரேஷன். இந்த 3 கான்ஃபிகரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஆபீஸ்ல உங்க ஆபீஸ்ல இருக்கிற சிஸ்டத்தை இருக்கிற கம்பெனியை ஓபன் பண்ணி கனெக்ட் கம்பெனி நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு 2 கன்ஃபர்மேஷன். ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கம்பெனி கனெக்ட் ஆயிடுச்சுங்க சிங்கிற சிம்பிள் இருக்கும். 2வது அட்ரஸ் பார்ல நீங்க குறிப்பிட்ட கம்பெனி என்ன கம்பெனியை கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த கம்பெனி நேம் கனெக்டட் ஃபார் ப்ரௌசர் சக்சஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ இப்படி 2 கன்ஃபர்மேஷன் இங்கே இருந்துச்சு. இது இருந்தா என்னோட கம்பெனி ரிமோட்ல கனெக்ட்ல இருக்குது, என்னோட எம்டி ஆர் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் இல்ல கீ பர்சன் யாரோ ரிமோட்ல அதை வியூ பண்ண முடியும், ப்ரௌசர்ல ஆர் ரிமோட் ஆக்சஸ்ல. ஸோ நான் என்ன பண்றேன், இப்போ www.tallysolutions.com போயிட்டு லாகின், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லாகின் இருக்குது. ஒன்ஸ் கிளிக் தி பட்டன் லாகின். ஃபர்ஸ்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ்ல போறேன், தென் அதுக்கப்புறம் யூசர் ரைட்ஸ்ல போறேன். கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்கா உள்ள லாகின் ஆயிருது. இதுல கஸ்டமர்ங்கிற டேக்ல marimuthraj.p@tallysolutions.com போறேன். ஆட்டோமேட்டிக்கா அங்க நான் கனெக்ட் பண்ணிருக்க கம்பெனி இங்க டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் கிளிக் ஆஃப் த பட்டன் என்னுடைய ப்ரௌசர் ரிப்போர்ட் ப்ரௌசர் ஓபன் ஆயிடும். ஸோ அஸ் ஏ ஓனர் ரைட்ஸ்ல போயிருக்கேன், பேலன்ஸ் ஷீட்ல இருந்து எல்லா ரிப்போர்ட்ஸும் எனக்கு கிடைச்சிரும். ஸோ இங்க இருந்து என்ன முடியும், என்னோட பேலன்ஸ் ஷீட்டை பார்க்க முடியும். பேலன்ஸ் ஷீட் பாக்குறது இல்லாம எனக்கு பீரியட் இங்க சேஞ்ச் பண்ண முடியும். எந்த பீரியட்ல இருந்து எந்த பீரியட் அப்படிங்கறத என்னால இங்க சேஞ்ச் பண்ண முடியும். எல்லா வகையான ரிப்போர்ட்ஸுக்கும் பீரியட் சேஞ்ச் பண்ண முடியும். தென் அதுக்கப்புறம் என்னால இங்க இருந்து என்ன பண்ண முடியும், டவுன்லோட் பண்ண முடியும். டவுன்லோட் இந்த 2 ஃபார்மேட், ஒன்னு எக்ஸல் ஃபார்மேட், இன்னொன்னு வந்து பிடிஎஃப் ஃபார்மேட். நான் வந்து ஒருத்தருக்கு அனுப்புறேன், அவர் எதுவும் எடிட் பண்ணக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணலாம், பிடிஎஃப் ஃபார்மேட்டா டவுன்லோட் பண்ணி இருந்த நம்மளுடைய மொபைல்ல இருந்தே வாட்ஸ்அப் மூலமா அந்த டேட்டாவை அவருக்கு அனுப்ப முடியும். அவுட்ஸ்டாண்டிங் ரிலேட்டட் திங்ஸ் டவுன்லோட் பண்றோம், டவுன்லோட் பண்ணி அப்படியே வாட்ஸ்அப்ல இருந்து அவரோட நம்பருக்கு நம்ம அனுப்ப முடியும். இல்ல நான் இதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ரிப்போர்ட் அனுப்பணும், நீங்க வந்து என்ன டவுன்லோட் பண்ணிடலாம், எக்ஸல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் ஷீட் வந்து எக்ஸல்ல டவுன்லோட் ஆயிடும் சார். இது உங்களை மொபைல்லே உங்களால பார்க்க முடியும், உங்களோட டேப்ல உங்களால பார்க்க முடியும். ஸோ அங்க என்ன மெத்தட்ல இருக்கோ அதே மெத்தட்ல என்ன ஆயிருக்கும், இங்க டவுன்லோட் ஆயிருக்கும். ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், இங்க இருந்து என்னுடைய டேலி ஃபங்க்ஷனாலிட்டி ட்ரில் டவுன் மெத்தட்னு சொல்றோம் இல்லையா. ஸோ ட்ரில் டவுன் மெத்தட் ரிப்போர்ட்ஸ்ல இருந்து எனக்கு எங்க போக முடியும், வவுச்சர் வரைக்கும் என்னால போக முடியும். ஸோ ட்ரில் டவுன் ஃபங்க்ஷனாலிட்டி சேம் ஃபங்க்ஷனாலிட்டி டேலில இருக்குது. சேம் மந்த் வைஸ் வந்துருச்சு. மந்த் வைஸை கிளிக் பண்ணா டே வைஸ்ல எந்த பர்டிகுலர் வவுச்சர் அந்த பர்டிகுலர் வவுச்சருக்கு என்னால போக முடியும். ஸோ இங்க இருந்து அந்த இன்வாய்ஸை வந்து என்னால என்ன பண்ணுவோம், இன்வாய்ஸ் இல்ல எல்லா ரிப்போர்ட்ஸையும் நம்மளால என்ன முடியும், பிடிஎஃப் அண்ட் எக்ஸல் ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ண முடியும். இன்கேஸ் நான் வந்து என்னோட கம்பெனிக்கு லோகோ வச்சிருந்தேன்னா வித் லோகோவோட என்ன பண்ண முடியும், இன்வாய்ஸ் வியூ பண்ணி பார்க்க முடியும். சேம் அங்க என்ன இன்வாய்ஸ் இருக்குதோ அதே இன்வாய்ஸ் ஃபார்மேட் இங்க என்னால என்ன பண்ண முடியும், பண்ணிக்கிட முடியும். கிளியர் ரைட். இது இல்லாம இன்னொன்னு என்ன சொன்னா, அது இல்லாம இந்த 4 ரிப்போர்ட், ஆமா செக்யூரிட்டி கண்ட்ரோல் அது என்னன்னு மட்டும் பாத்துக்கலாம் சார். ஏன்னா டைம் வந்து மெயினா பார்க்க காஸ்ட் சென்டர் லெட்ஜர் பிரேக்அப் கொடுத்தோம்னா அதுக்கு உண்டான டீடைல்ஸ் வந்துடும் சார். சேம் ஃபங்க்ஷனாலிட்டி தான். பர்டிகுலர் பார்ட்டி எடுத்தோம்னா ஒரு எம்ப்ளாய் எடுத்தோம்னா அவரோட
டவுன் த லைன் எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். ரைட்டுங்களா சார்? இது சேம் ரிப்போர்ட்ஸ் இன் ஒரே நிமிஷம் சார். ஒரே நிமிஷம் சார். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க மாதிரி சார். எஸ் சார், எஸ் சார். சார் இதுல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா சார் இது அபிஷியலா நம்ம டேலில கொடுத்துருக்காங்க சார். ஸோ உங்களுடைய எல்லா ரிப்போர்ட்ஸும் நம்ம டேலில எப்படி போய் டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் லெஜர் பாக்குறோமோ ட்ரில் டவுன் ரிப்போர்ட் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு சேம் நியூ லெட்ஜர் வந்து மூவ்மெண்ட் அனாலிசிஸ் அண்ட் மூவ்மெண்ட் ஸ்டாக் பாத்தீங்களா சார்? சேம் ஒண்ணே ஃப்ரேம் அந்த லாக் அவுட் கொடுத்துட்டு ஒரே ஒரு அந்த செக்யூரிட்டி யூசர்ல tally.net யூசர் இருக்கார் இல்லையா, அவரை வச்சு மட்டும் காமிச்சலாம் சார். சரி, இது 2 லெவல் இருக்கு சார். நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பார்த்தது வந்து ஓனர் ரைட்ஸ்ல பார்த்தோம் சார். பேலன்ஸ் ஷீட்ல இருந்து எல்லாமே வரும். இப்ப நான் காமிக்கிறது வந்து யூசர் ரைட்ஸ்ல போறேன். அதாவது நான் எம்ப்ளாயி, எனக்கு வந்து கம்பெனில வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரைட்ஸை பேஸ் பண்ணி நான் இப்போ உள்ள போறேன் சார். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கஸ்டமர்ல டேலி ராஜ் 74@gmail.com இருக்குது, கனெக்ட் பண்றேன். சேம் அபெக்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் கனெக்ட்ல இருக்குது என்னோட கம்பெனி. கிளிக் பண்ணோம்னா எனக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட், P&L அந்த ரிப்போர்ட்ஸ் எதுவுமே வராது சார். அந்த ரிப்போர்ட்ஸ் எதுவுமே எனக்கு வராது. ஸோ ஓனர்ஸ்க்கு என்ன ரைட்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த ரைட்ஸ் இங்க வராது. அசிய யூசருக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்க இது மட்டும்தான் என்னால இங்க வியூ பண்ணி பார்க்க முடியும். சரி, டேட்டா என்ட்ரிக்கு என்ன ரைட்ஸோ அந்த ரைட்ஸ் மட்டும் தான் என்னால வியூ பண்ணி பார்க்க முடியும். வேற எதுவுமே என்னால பார்க்க முடியாது. கிளியரா சார்? சொல்லுங்க பிரேம். சரிங்க சார். ஓகே சார், இதுல டவுட் இருந்தா கேளுங்க சார், நம்ம அடுத்து போய்க்கலாம். சரி, இது வந்து நம்ம வந்து டேலி இல்லாம ப்ரௌசர் இங்க வந்து நம்ம டேலி ஆன்ல வச்சுட்டு நம்ம எங்க இருந்தாலும் நீங்க ப்ரௌசர் பேஸ்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி விண்டோஸ் பேஸ்ட் கிடையாது, நீங்க சார் சொன்ன மாதிரி வந்து விண்டோஸ் ஐபோன்லயும் நீங்க யூஸ் பண்ண முடியும். தென் டேப்ல எனி டிவைஸ் நீங்க ப்ரௌசர் எதெல்லாம் ஒர்க் ஆகுதோ அது எல்லாமே டேலி யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஜஸ்ட் மட்டும் டேலி கனெக்ட்ல இருந்தா போதும். இது வந்து பாத்தீங்கன்னா டேலியுடைய அபிஷியல் வந்து டேலி அபிஷியல் வெப்சைட்ல தான் போய் பாக்குறோம். ஸோ டேட்டா வந்து பாத்தீங்கன்னா 100% நமக்கு செக்யூரிட்டி தான் சார். ஸோ எந்த இடத்துல வந்து டேட்டா வந்து ஸ்டோரேஜஸ் எங்கேயும் கிடையாது. ஸோ நம்ம லைவ் உங்களோட டேட்டா வந்து எடுக்கிறோம், ஜஸ்ட் இங்க ஷோ பண்றோம். ஸோ எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ஸ்டோரேஜ் இருக்காது. டவுட் இருந்தா கேட்கலாம் சார். சொல்லுங்க சார், வேற ஏதாவது டவுட் இருக்கா சார்? நான் அடுத்தது போலாம். தேங்க்யூ வெரி மச் சார். சார் பாத்தீங்கன்னா நிறைய செஷன்ஸ் ஆன்லைன் எடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு சொல்லி சொன்னோடனே உடனே அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கதிரவன் சார், யூ கேன் ஷேர் இட் சார். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கதிரவன் சார் வந்து இப்போ GSTR 9 பத்தி நம்ம வந்து எப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பெரிய டாபிக். ஸோ அதுல இம்பார்ட்டன்ஸா வந்து எப்படிங்கிறது மட்டும் நம்ம சார் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஸோ இதை நீங்க பாத்துக்கலாம் சார். கதிரவன் சார், ஸோ யூ கோ ஹெட் சார். மியூட் எடுத்துருங்க சார். சார் மியூட் எடுத்துருங்க கதிரவன் சார். நான் எடுத்துட்டேன் சார், நீங்க பேசுங்க. ஓகே. கதிரவன் சார் கேட்கல சார். இப்போ கேக்குதா? அப்பதான் கேக்குது சார். ஹலோ, கேக்குது சார். ஓகே கிளியரா இருக்கா சார்? டேலி பிரேம் சார்பாக வந்திருக்கும் நண்பர்கள் அனைவரும் வரவேற்கிறோம். மணி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. நண்பர்களே, ஆனுவல் ரிட்டர்ன் கொஞ்சம் பெரிய டாபிக், கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்லைடு இருக்கு. பட் நேரத்தை கருதி கொஞ்சம் வேகமா போறேன், மன்னிச்சிருங்கள். இருந்தாலும் என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து எப்பவுமே ஒரு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு யூட்டிலிட்டி எல்லாத்துக்கும் தரதா சொல்லியிருந்தேன். அந்த யூட்டிலிட்டி தான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்றேன், பாத்துக்கோங்க. இது நோட் பண்ணிக்கிங்க நண்பர்களே. ஒரு 2 யூட்டிலிட்டி இன்னைக்கு டிப்ஸா உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து பிளே ஸ்டோர்ல உள்ள போயிட்டீங்கன்னா, பிரேம் உங்க ஸ்கிரீன் கொஞ்சம் மைனஸ் பண்ணு. ஓகே, ஸ்கிரீன் தெரியுதுங்களா எல்லாருக்கும்? ஓகே. ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல ஒரு ஆப் சார். இந்த ஆப் வந்து எதுக்காகனா, நம்மளுடைய GST நம்பரை வந்து உடனடியாக செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அந்த பார்ட்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கிறதா இல்லையாங்கிறத எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப் வந்து IRISPERIDOT. இதை நோட் பண்ணிக்கிங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் ஓகே. இந்த ஆப் மூலமாக போனீங்கன்னா ஒரு இன்வாய்ஸை ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்து யூட்டிலிட்டி நண்பர்களே, நான் இங்கே ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஜிஎஸ்டி நம்பர் செக் பண்ணிக்கலாம், ஹெச்எஸ்என் கோடு பார்த்துக்கலாம், டேக்ஸ் கால்குலேட்டர் என்னென்ன ஜிஎஸ்டிக்கு என்ன டேக்ஸ் ரேட்டு. இப்போ நீங்கள் GSTR-1 ஃபைல் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு பில்லில் டேக்ஸ் கரெக்டாக போட்டிருக்காரா இல்லையா, எங்கேயாவது வெளியே வண்டியில் போயிட்டு இருப்பீங்க, பார்ட்டி ஒரு ஜிஎஸ்டி எவ்வளோ சார்னு கேட்பாரு. ஒரு ஜிஎஸ்டியில் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் வேணும், ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் ஃப்ரீயாக வேணும், இவே பில்லில் எப்படி போடணும், இது அத்தனையும் உங்களுக்கு ஒரு ஆப் மூலமாக இலவசமாக நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் மொபைல் ஃபோனில் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்போட ஐடி தான் வந்து ACEGST அப்படிங்கிற ஆப்பு. இதுவும் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் இந்த ரெண்டையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கிங்க நண்பர்களே. ஓகே, அடுத்து நம்ம இப்போ ஆனுவல் ரிட்டனுக்கு போகலாம். ஓகே, இப்போ ஆனுவல் ரிட்டர்னில் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி நம்ம 2017 முன்னாடி வந்து சார் நம்ம எல்லாரும் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தோம். ஜிஎஸ்டியில் போய் ஒரு அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணி வாங்கிட்டு இருந்தோம். அந்த அசஸ்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம்னா, டேக்ஸபிள் சேல்ஸ் எவ்வளோ, எக்ஸாம்பிள் சேல்ஸ் எவ்வளோ, எக்ஸ்போர்ட் சேல்ஸ் எவ்வளோ, அதுக்கு முன்னாடி டேக்ஸ் டியூ எவ்வளோ, டேக்ஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கோம், ஐடிசிக்கு என்ன டேக்ஸ் கட்டியிருக்கோம், அந்த டேக்ஸில் ஏதாவது வேட்டில் இருக்கிற ஐடிசி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோமான்னு ஒரு எக்ஸலில் ஒரு லிஸ்ட்டு போட்டு அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம அசஸிங் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வருவோம் நண்பர்களே. அதோட அந்த வருஷத்தோட ஆர்டர் நம்மளோட வேலை முடிஞ்சுது. நம்ம அடுத்த வருஷத்துக்கு தான் நம்ம கணக்கு பார்ப்போம். இப்போது ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் இந்த ஆனுவல் ரிட்டர்னோட கான்செப்ட் என்னன்னா, நம்ம பழைய சட்டத்தில் 12 மாதம் ஃபைல் பண்ண ரெக்கார்டை 18 மாதமாக ஃபைல் பண்ண போகிறோம். அவ்வளோதான் நண்பர்களே, வெரி சிம்பிள். ஆனுவல் ரிட்டர்னு நிறைய பேர் பயந்துக்கிறாங்க, பயக்கூட வேண்டாம். ஒரு 12 மாதம் கொடுக்க வேண்டிய டீட்டெயிலை 18 மாதம் கொடுக்க போகிறோம். அதுதான் இது. ஓகே, அடுத்து போகலாம். ஓகே, இப்போ நான் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் சார், என்ன பண்ணுறது? எடுத்தோடனே நீங்கள் ஆனுவல் ரிட்டர்ன் போய் ஃபைல் பண்ண முடியாது நண்பர்களே. குறைந்தபட்சம் ஓகே, கிளியராக இருக்கு. இப்போ கிளியராக இருக்கா சார்? எல்லாத்துக்கும் ஆடிபிளா இருக்கா சார்? சார் ஜஸ்ட் ஒண்ணா chat boxல சொல்லலாம் சார், வாய்ஸ் எடுத்து கூட சொல்லலாம் சார். சார் ஓகே 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 எல்லாரும் கிளியரா இருக்கா? ஓகே கிளியரா இருக்கு சார். தேங்க் யூ சார். ஓகே, இப்போ வந்து ஃப்ரீ ரிக்வெஸ்ட் டு ஆனுவல் ரிட்டர்ன். நான் ஒரு ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போறேன். அதாவது 18/19க்கு ஃபைல் பண்ண போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஒரு 11 டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிட்டு தான் ஆனுவல் ரிட்டர்னுக்கு போகணும் நண்பர்களே. அது என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அந்த வருஷத்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், ட்ரையல் பேலன்ஸ். இந்த ட்ரையல் பேலன்ஸ்ல என்ன பண்றீங்க, 4 காலம் ட்ரையல் பேலன்ஸா எடுத்துக்கிங்க. அந்த 4 காலம் ட்ரையல் பேலன்ஸ் இருந்தால் மட்டுமே ஒரு சில ஐடிசி ரிலேட்டட் இதெல்லாம் செக் பண்ண முடியும். ஓகே, அடுத்து வந்து சார் டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட், இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருப்போம் 18/19 அசஸ்மெண்ட் இயர் 1920. அந்த இன்கம் டேக்ஸ் காப்பி வேணும். அடுத்து வந்து இன்கம் டேக்ஸில் 26 ASன்னு ஒரு காப்பி இருக்கும். அந்த 26 AS காப்பியும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டாக் டீடைல்ஸ் சம்மரி, அந்த இயர் எண்டிங்கில் என்ன ஸ்டாக் கொடுத்தோம், இல்லை டூரிங் தி இயரில் என்ன இன்புட் வந்தது, அவுட்வேர்டு என்ன போச்சு, க்ளோசிங் ஸ்டாக் என்ன இருக்கோ அதனோட சம்மரி. ஈவேபிள் டீடைல்ஸ் நண்பர்களே, நேற்று காலை எனது ஒரு கிளைண்ட் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய சென்னை பிரான்ச்சுக்கு ரெகுலராக சரக்கு அனுப்பியிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பண்டல் அனுப்புவோம்னா கிட்டத்தட்ட வெறும் 5000, 3000, 2000 மட்டும்தான் போட்டு அவருடைய பிரான்ச்சுக்கு அனுப்பியிருக்காரு. ஆக்சுவல் வேல்யூ அவர் டிக்ளேர் பண்ணவே இல்லை. இவே பில்லோட சம்மரி எடுத்து பார்க்குறப்போ அதில் அவர் காமிச்சது வெறும் 20 லட்ச ரூபா. ஆனால் இன்வாய்ஸ் வந்து திருப்பூர் டு சென்னை பிரான்ச்சில் இன்வாய்ஸ் போட்டது 80 லட்ச ரூபா. ஸோ அந்த 60 லட்ச ரூபாய்க்கு டிபார்ட்மெண்ட்லேருந்து நாளைக்கு கொஸ்டின் வந்ததுன்னா அவரால் ப்ரூவ் பண்ண முடியலன்னா அவர் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட் கட்டணும். ஸோ இந்த இவே பில் டீட்டெயில்ஸை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அதை மறக்காமல் செக் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து டேக்ஸ் கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட், இது என்னங்கிறத அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. நம்ம ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு இதுதான் உன்னுடைய மெயின் ஸ்டேட்மெண்ட். அடுத்து டீட்டெயில்ஸ் ஆஃப் ஐடிசி அவைல் அண்ட் ரிவர்ஸ், என்னென்ன ஐடிசி நம்ம எடுத்திருக்கோம், அது என்னென்ன ரிவர்ஸ் பண்ணியிருக்கேங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வேணும். அப்புறம் இன்னொரு பெரிய ரிக்வஸ்ட் வந்தேன்னா, நீங்கள் கம்பல்சரி மறக்காமல் 18/19 எல்லா ரிட்டனும் GSTR-1, 3B கம்பல்சரி ஃபைல் பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போர்ட்டலில் உள்ளே போனோன்னையும் ஆட்டோ பாப்புலேட் சம்மரின்னு டிபார்ட்மெண்ட்டே நீங்கள் 12 மாதத்தில் என்னென்ன வேலை செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு கொடுத்துருக்கான். அந்த லிஸ்ட்டை நீங்கள் கையில் எடுத்துக்கணும் நண்பர்களே. ஓகே, அடுத்து போகலாம். சரி, ஓகே, எல்லாம் ரெடி ஆகிட்டீங்க. இப்போது சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இந்த GSTR ஆனுவல் ரிட்டனை பொறுத்தளவுக்கு நோட்டிஃபிகேஷன் 47 ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல் டீலர் டர்ன்ஓவர் ஃபினான்ஸ் இயர் நாட் எக்ஸீடிங் 2 crores அது வரைக்கும் அவங்களுடைய GSTR ஆனுவல் ரிட்டனை டீம்டு டு பி ஃபைல்டு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கம் நீங்கள் ஃபைல் செய்ததாக ஒரு நிமிஷம் சார், கிளியரா இருக்கா சார்? கிளியரா இருக்கு சார். ஹலோ
ஓகே ஓகே சார், கோ அஹெட் சார், கோ அஹெட். ஓகே ஓகே. அந்த 2 வருஷத்துக்கும் 17, 18, 18, 19க்கு 2 கோடி மேலுக்கு யாராரும் வியாபாரம் செய்திருக்கிறீர்களோ உங்களுடைய அனைத்து ஆனுவல் ரிட்டர்ன்களும் ஃபைல் செய்ததாக கருதப்படும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லிட்டாங்க. அதற்கு மேல இருக்கிறவங்க கம்பல்சரி ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இப்போ அடுத்து ஒரு நோட்டிஃபிகேஷன் 16ல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2.5 crores மேல இருக்கிறவங்க 5 crores மேல இருக்கிறவங்க மட்டும் 9C ஃபைல் பண்ணா போதும் அப்படின்னு ஒரு ஒன் டைம் அமெனிட்டி. அதாவது வந்து இது இந்த ஒரு வருடத்துக்கு மட்டும் 5 கோடிக்கு மேல் இருக்கிறவங்க 9C ஃபைல் பண்ணான்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க நண்பர்களே. அதனுடைய டீடைல்டு பார்ப்போம். என்னன்னா, அதாவது ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஃபினான்சியர் டஸ் நாட் எக்ஸீட் 2 crore, அவருக்கு 2 கோடி ரூபாய்க்கு மேல போகலைன்னா அவர் வந்து 9 வந்து ஆப்ஷனலா பண்ணிக்கலாம். அப்படி அவர் ஃபைல் பண்ணலைன்னா டீம் டு ஃபைல்டு. ஓகே. இதுல ஒரு சில விவரங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ண நினைக்கிறேன். பிரேம், டைம் இருக்கா இல்ல ஸ்பீடா போலாமா? கொஞ்சம் ஸ்பீடா போயிருங்க சார், ஏன்னா 6:25 ஆச்சு. 6:45 முடிச்சா தான் அப்புறம் வாங்கிட்டு क्वेश्चन கேட்கணும். மீட்டிங் கட் ஆயிருமா இல்ல கட் ஆகாது? ஓகே ஓகே ஓகே. இல்ல அது முக்கியமான விஷயத்தை மட்டும் பாஸ் பண்ணிடலாம். ஓகே சார். இப்போ நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே சரி 2 கோடிக்கு உள்ளதானே நான் ஃபைல் பண்ண வேண்டாம் நிறைய பேர் ஒதுங்கிட்டீங்க. அப்படி ஒதுங்கினவங்களுக்கும் ஒரு சில ஷேரிங்கு. நம்ம வந்து ஒவ்வொரு மாசமும் ஃபைல் பண்றோம். நேத்து என்ன வேலை செஞ்சங்கிறது இன்னைக்கே மறந்துடும். ஒரு 12 மாசமா என்னென்ன வேலை செஞ்சிருக்கோங்கிறத நம்மளுக்கு தெரியாம இருக்கும். ஒரு சில தவறுகள் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த தவறுகளை எல்லாம் திருத்துறதுக்கு உங்களுக்கு அரசாங்கம் கொடுத்துருக்கிற இறுதி வாய்ப்பு தான் இந்த ஆனுவல் ரிட்டர்ன் நண்பர்களே. இதை வந்து சுமையா நிறைய பேர் கருதுறீங்க. அப்படி சுமையா கருதாதீங்க. இதை வந்து உங்களுடைய வருமானத்திற்குண்டான ஒரு வாய்ப்பா கருதுங்க. அடுத்து வந்து வருமானம் விட ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஜாப் சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும். வேலை செஞ்சோம், அந்த வேலையை கரெக்டா செஞ்சுட்டோமா இல்லையா, தப்பா செஞ்சுட்டோமா இல்லையா அப்படின்னு தெரியாது. ஒரு சிலர் ஒரு தொழில் திருப்திக்காக வேலை செய்வாங்க. அந்த தொழில் திருப்தி வரும்னா நீங்க கம்பல்சரி 2 கோடி உள்ள இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்க. அப்படி ஃபைல் பண்ண முடியாட்டியும் அதனுடைய ஆனுவல் ரிட்டர்ன் கம்ப்யூட்டேஷன் சம்மரியை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டர்ல போட்டு வச்சுக்கோங்க நண்பர்களே. ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா, இந்த ஆனுவல் ரிட்டனை நீங்க ஃபைல் பண்ணீங்கன்னா அரசாங்கமே நீங்க ஃபைல் பண்ணதா கருதி அசஸ்மெண்ட் ஆர்டர்களை அடுத்து வரும் 5 வருடங்களுக்குள் உங்களுக்கு சமர்ப்பித்து ஆர்டர் அனுப்பும். நீங்கள் ஒரு சிறிய தவறு, உங்கள் வாடிக்கையாளரோ நீங்களோ ஒரு சிறிய தவறு செய்திருக்கிறீர்கள். உதாரணத்துக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு உண்டான ஒரு இன்வாய்ஸ் பில்லை வந்து பில் புக்ல ஒரு 49 பில் இருக்கும். 50வது பில்ல வந்து நீங்க மறக்காம காட்டாம விட்டுட்டீங்க. அதாவது ஏப்ரல்ல ஒரு பில் போட்டு கொடுத்துருக்காரு, அதை நீங்க எப்பவுமே காட்டல. அதாவது ஏப்ரல்ல இருந்து 2019 இருந்து அக்டோபர் 2020 வரைக்கும் நீங்க எதுவுமே செப்டம்பர் 2020 வரைக்கும் நீங்க எதுவுமே காமிக்கல அப்படின்னா அதுக்குண்டான வழிகள் நீங்க ஆனுவல் ரிட்டர்ன்ல மட்டும்தான் காமிக்கணும். அப்படி நீங்க ஆனுவல் ரிட்டர்ன்லயும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த 5 வருடம் 4 வருடம் கழித்து ஒரு ஆஃபீஸர் உங்களுக்கு நோட்டீஸ் போடுறப்போ அத்தனை வருடத்துக்கும் நீங்க இன்ட்ரெஸ்ட் கட்டணும். ஸோ இதுல மிகப்பெரிய ரிஸ்க் இருக்கு. நீங்க எந்தெந்த பார்ட்டிக்கெல்லாம் கரெக்டா செஞ்சிருக்கங்கிற 100% கான்ஃபிடன்ஸ் இருந்தா மட்டுமே நீங்க அவங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் ஃபைல் பண்ணா முடுங்க. கொஞ்சம் டவுட் இருந்தாலும் செக் பண்ணி ஃபைல் பண்ணிருங்க. அடுத்து வந்து 2 crore between 5 crore. அடுத்த அசஸ் வந்து ஜிஎஸ்டிஆர் 9 வந்து 2 கோடிக்கு மேல இருந்து 5 கோடிக்கு இருந்தா அவங்க 9 வந்து கம்பல்சரி ஃபைல் பண்ணணும். 9C ஃபைல் பண்ண வேண்டாம். அடுத்து வந்து டர்ன் ஓவர் மோர் தென் 5 crore. 5 கோடிக்கு மேல யாருக்கு டர்ன் ஓவர் இருக்கோ அவங்க எல்லாத்தையும் 2 கம்பல்சரி ஃபைல் பண்ணணும். ஓகே. இந்த ஏன் 9ல இவ்வளோ பிரச்சனை? கிட்டத்தட்ட நம்ம ஒரு வருஷம் எல்லாத்தையும் ஃபைல் பண்ணி முடிச்சிட்டோம். 2017க்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 தடவைக்கு மேல தள்ளி வச்சு ஃபைல் பண்ணிட்டோம். நார்மலி பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வராமல் இருந்திருந்தா நம்ம அடுத்த மாதம் எல்லாத்தையும் ஃபைல் பண்ணியிருக்கணும். பட் கவர்மெண்ட் அந்த கொரோனா வந்ததோ இல்லையோ தள்ளி வச்சுட்டாங்க. செப்டம்பர் வரைக்கும் தள்ளி வச்சுட்டாங்க. அதுக்கு ஓல்டு நோட்டிஃபிகேஷன் 15 படி லாஸ்ட் டேட்டு 30/6 அடுத்த மாதத்துக்குள்ள நம்ம ஃபைல் பண்ணியிருக்கணும். அது இப்போ லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் 41 படி செப்டம்பர் வரைக்கும் தள்ளி வச்சிட்டாங்க நண்பர்களே. இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் பாருங்க, ஜிஎஸ்டிஆர் 9ல மொத்த ஜென்ரல் எரர் வந்து 749 எரர் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. டிஎஸ்சி யூஸ் பண்றப்போ 34 எரர் வந்திருக்கு. டேட்டா ஷேவிங்ல எரர் வந்திருக்கு. ஐடிசி மிஸ்மேட்ச்னு ஒரு எரர் பாருங்க நம்பர் 78 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. மிஸ்மேட்ச் லைபிலிட்டி 17 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னன்னா பிப்ரவரியோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப் டு டேட் வந்து இதனோட டிக்கெட்டும் எரர் ரேஷியோவும் ஆகிட்டே வருது. ஓகே. அடுத்து வந்து நம்ம ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரீ க்ளோசர்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம என்னென்ன எக்ஸல்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு 2 எக்ஸல் ஷீட் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நண்பர்களே. ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எக்ஸல் ஷீட் இந்த டாக்ஸ் சம்மரி கம்பேரிசன். இது வந்து உங்கள் போர்ட்டல்லே பாப்புலேட் ஆகி வரும்.
இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தாலே உங்களுடைய ஒர்க்ல வந்து கொஞ்சம் நீங்க சீக்கிரம் வேலை செய்யலாங்கிறதுக்காக ஒரு டாக்ஸ் கம்பேரிசன் சம்மரின்னு கொடுத்துருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1ல டாக்ஸபிள் வேல்யூ எவ்வளோ, ஐஜிஎஸ்டி எவ்வளோ, சிஜிஎஸ்டி எவ்வளோ, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ. அடுத்து ஜிஎஸ்டிஆர் 3Bல டாக்ஸபிள் வேல்யூ எவ்வளோ, ஐஜிஎஸ்டி எவ்வளோ, சிஜிஎஸ்டி எவ்வளோ, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ. இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன, இது ஒரு காலம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 2 அப்படிங்கிற பர்ச்சேஸ்ல நீங்க என்ன கிளைம் பண்ணிருக்கீங்க, அதனோட ஐஜிஎஸ்டி எவ்வளோ, சிஜிஎஸ்டி எவ்வளோ, என்ன கிளைம் பண்ணிருக்கீங்க, அதாவது புக்ஸ்ல என்ன இருக்கு, ஐடிசி எவ்வளோ கிளைம் பண்ணிருக்கீங்க. இதனோட டோட்டல் சம்மரி கீழே இருக்கு பாரு நம்பர்களே. ஜிஎஸ்டிஆர் 1ல மொத்தம் 3,30,00,000 ரூபா, 3Bல 3,30,00,000 ரூபா. ஸோ டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை. நான் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பாஸ் ஆகிட்டேன் ஆனுவல் ரிட்டர்ன்ல. ரெண்டாவது ஜிஎஸ்டி 2 அதனோட டோட்டல் சம்மரி என்ன ஐடிசி நான் புக்ஸ்ல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நண்பர்களே, நான் 64,59,000 தான் என்னோட ஐடிசி இருக்கு. ஆனா நான் கிளைம் பண்ணது பாத்தீங்கன்னா 64,41,000 தான் கம்மியா. ஸோ ஐடிசி புக்ல இருக்கிறத விட கம்மியா கிளைம் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு உங்களுடைய 2018-19 ஆனுவல் ரிட்டர்னோட ப்ராக்ரஸ்ன்னு சொல்லப்படுகிற தவறுகளுடைய ரேஷியோவை நீங்க இந்த கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட்ல கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான இது நண்பர்களே, நம்ம ஜிஎஸ்டிஆர் 2A இதை பொறுத்தளவுக்கு நான் நிறைய பேர் இதை வந்து ரொம்ப சிரமமா நினைக்கிறீங்க. ரொம்ப சிரமம் இல்லை நண்பர்களே. ஒரு சில ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா நீங்க இந்த ப்ராப்ளத்துல இருந்து ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதுல எனக்கு தெரிஞ்சு என்னோட ஐடியால ஒரு 3 எரர் வரும் நண்பர்களே. அதுல ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஐடிசி 2 டேலி வித் 2A, அதாவது உங்களுக்கு ஒரு நேரம் நல்லா இருந்தா நீங்க என்னென்ன கிளைம் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் 2Aல வந்துருச்சுன்னா உங்களுடைய 100% பாஸ் மார்க் வாங்கிடுங்க. அடுத்து நண்பர்களே, பில்ஸ் இன் புக்ஸ் நாட் இன் 2A, இது வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கு நீங்க சொல்யூஷன் நீங்க தான் ரெடி பண்ணிக்கணும். உங்ககிட்ட ஒரு பார்ட்டி பில் கொடுத்துருக்காரு, அந்த பில்ல 3Bல கிளைம் பண்ணிருக்கீங்க. பட் அந்த பார்ட்டி கொஞ்சம் சவுண்டா கேக்குறாங்க சார். ஓரளவுக்கு தான் எனக்கு சவுண்ட் ஓகே சார். இப்போ சவுண்ட் கிளியரா இருக்கா இல்ல சார் உங்களுக்கு? நம்ம வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு சார் கம்பேர் டு ஃபேஸ்புக். சார் கிளியரா இருக்கா சார்? மத்தவங்களுக்குலாம் இந்த மெசேஜ் போட்டுருக்காங்க. ஓபன் டு போடு வாய்ஸ் சார் எக்கோ அடிக்குது. எக்கோ அடிக்குது. அதோட சார் கொஞ்சம் மைக் கொஞ்சம் தள்ளி வச்சு பேசுறாங்க. சரி சார். ஓகே. ஸ்லோ மோஷன் ஆகுது சார். சார் இப்போ கிளியரா இருக்கா சார்? இப்போ கிளியரா இருக்கு. கொஞ்ச நேரம் சொன்னா ஸ்லோ மோஷன் ஆகுது சார். ஓகே சார். அது வந்து கொஞ்சம் நெட் கனெக்டிவிட்டி இருக்கனால ஸ்லோவா இருக்கு நினைக்கிறேன் சார் அவருக்கு. ஓகே, இப்போ கிளியரா இருக்கா சார்? பேசுங்க சார். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லவுடா பேசினா கிளியரா இருக்கும். ஓகே ஓகே சார். ஓகே சார். ஓகே, அடுத்த எஃபெக்ட் அடுத்து 2A கம்பேர்ல அடுத்த எரர் பாத்தீங்கன்னா பில்ஸ் இன் 2A நாட் இன் புக்ஸ். இது ரொம்ப ஒரு முக்கியமான இதுலயும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டும் நண்பர்களே. அதாவது ஒரு பார்ட்டி வந்து உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர்ஸ்ல உங்களுடைய போர்ட்டல்ல 2Aல பில்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும், ஆனா நீங்க உங்க புக்ஸ்ல இருந்திருக்காது. இதுக்கு ஒரு 2-3 ரீசன் இருக்கும். அதாவது ஒண்ணுன்னா நீங்க இன்வாய்ஸ் வாங்கியிருக்க மாட்டீங்க, இல்ல சரக்கு டெலிவரி பண்ணிருக்க மாட்டீங்க, இல்ல உங்களுடைய கிளைண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்காம இருந்திருப்பாரு, இல்லாட்டி வந்து வேற ஒருத்தரோட ஜிஎஸ்டி ராங்லி ஃபைல்டா இருக்கும். ஸோ இதுல நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நண்பர்களே. உங்கள் கையில் எந்த விதமான இன்வாய்ஸ் இல்லாமலும் சரக்குகள் உங்கள் கம்பெனிக்கு வராமலும் நீங்கள் ஒரு ஐடிசியை கிளைம் செய்வது மிக மிக தவறாகும். அப்படி கிளைம் செய்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் 18% வட்டியுடன் அந்த ஐடிசியை திருப்பி கட்ட வேண்டும் நண்பர்களே. ஓகே, இப்போ இந்த இது வந்து எல்லாமே ஃப்ரீ ரிக்வெஸ்ட் பார்த்தோம். இப்போ ஆனுவல் ரிட்டர்னுக்குள்ள போறோம். இந்த ஆனுவல் ரிட்டர்ன் கிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரமாவது வேணும். கொஞ்சம் டைம் கன்சர்னால கொஞ்சம் சீக்கிரமா போறேன் நண்பர்களே. நம்ம 17-18க்கு நிறைய ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் ஓரளவுக்கு ஃபைல் பண்ணிட்டோம். ஸோ இதை பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல வேண்டியதில்லை. ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இது வந்து மொத்தம் 6 பார்ட்ஸா இருக்கு. அதில் 19 டேபிள் இருக்கு. இத்தனை டேபிளை வந்து எதுக்கு டிசைன் பண்ணாங்கன்னு அதை கண்டுபிடிச்சவனுக்கும் தெரியல, அந்த சிஸ்டம் பண்ணவங்களுக்கும் தெரியல. ஏன்னா நண்பர்களே, சட்டத்துல இதுதான் மிகப்பெரிய ஃபார்ம். 19 ஃபார்ம் இருக்கு. அடுத்து வர இருக்கிற புது ரிட்டர்ன்களும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க இப்ப இருந்து பழகிக்கிங்க. ஓகே, இப்போ இதுல ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கவர்மெண்ட் என்ன நினைக்கிறான்னா, நீ கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன கட்டணும், அதாவது லைபிலிட்டி, அரசாங்கத்திற்கு நீங்க கட்ட வேண்டிய லைபிலிட்டி, அதை வந்து கரெக்டா எனக்கு டிக்ளேர் பண்ணுங்கிறான். காலம் 4-5லையும் உங்களுடைய டாக்ஸ் கட்ட வேண்டிய அவுட்வேர்ட் சப்ளையும் ஆர்சிஎம்னு சொல்லக்கூடிய இன்வேர்ட் சார்ஜஸ்க்கு நீங்க ஆர்சிஎம் கட்ட வேண்டியதும் காலம் 4-5லையும் நீங்க டிக்ளேர் பண்ணணும். அடுத்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட். அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து மற்றவங்களுக்கு கட்டியிருப்பீங்களா டேக்ஸ், அந்த டேக்ஸை வந்து நீ கரெக்டா எடுத்திருக்கியா, அந்த டேக்ஸ்ல தவறான ஐடிசி ஏதாவது இருக்கா, இல்ல ரிவர்ஸ் பண்ண வேண்டிய ஐடிசி இருக்கா, இல்ல இன்எலிஜிபிள் ஐடிசி இருக்கா. அரசாங்க நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிஎஸ்டி சட்டத்தின் அடிப்படை நோக்கமே சீம்லெஸ் கிரெடிட், அதாவது தடையில்லாத வரி வரவு. நீங்கள் இன்னொருவரிடம் பொருட்களை விற்கும் பொழுது நீங்கள் வரியை, அவருக்கு செலுத்திய வரியை நீங்கள் கிரெடிட் எடுக்குமாறு
அவரும் உங்களிடம் சரக்கு பெற்று அவரும் அந்த வரியை கிரெடிட் எடுப்பார். இந்த செயின் வந்து கண்டினியூஸா தொடரணும். அந்த செயின் கரெக்டா மூவ் ஆகுதான்னு செக் பண்றதுக்கு தான் இந்த டேபிள் 6 8 நம்பருக்கு. அடுத்து டேபிள் 9. இது வந்து என்னன்னா நம்ம டாக்ஸ் சம்மரி. நம்ம வந்து 18-19 டோட்டலா எவ்வளவு டாக்ஸ் அவுட்வர்ட் சப்ளை ஆர்சில எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளவு கட்டியிருக்கோம், இல்ல ஏதாவது கட்டாம இருக்குமா, பெண்டிங் இருக்குங்கிறது இந்த காலம் 9ல வரும் நண்பர்களே. அடுத்து அமெண்ட்மெண்ட் 10 to 14. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான குரூசியல் பாயிண்ட்ஸ். அதாவது ஒரு வருஷத்துக்கு உண்டான ஐடிசியை அடுத்த வருஷத்துல எடுத்திருந்தாலோ, இல்லை ஒரு வருஷத்துக்கு உண்டான ஐடிசி ரிவர்ஸில் அடுத்த வருஷம் செஞ்சிருந்தாலோ, இல்லை நீங்கள் டெபிட் நோட் கிரெடிட் நோட் மூலமாக உங்களுடைய விற்பனையை அமெண்ட்மெண்ட் செய்திருந்தாலோ, இந்த 4 காலத்திலும் நீங்கள் அதை ஷேர் பண்ணணும். அடுத்து வந்து டேபிள் அதர்ஸ். இது வந்து ஜென்ரல் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஓகே, இது நான் அப்ளை சொன்ன அந்த இதோட டீட்டெயில்ஸ் தான். கீழே பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்ஸ் ஆஃப் பிசிக்கல் டேட்டா ஹெச்எஸ்என் சம்மரி, இன்வெர்ட் அவுட்வெர்ட் சம்மரி, டிமாண்ட்ஸ் எதாவது இருக்கா, ரீஃபண்ட்ஸ் எதாவது இருக்காங்கிறது அந்த 15 to 19 காலத்தில் நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். ஓகே, அடுத்து இப்போ ஒரு சில முக்கியமான ஸ்லைட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவுட்வெர்ட் சப்ளை நீங்கள் வசூல் பண்ணிடுறோம், கட்டிடுறோம். ஓகே, இந்த இன்புட் கிரெடிட்ஸில் நிறைய ஒரு ஃபைப்ரிகேஷன் இருக்குது. அது வந்து டேபிள் 6 வந்து ஐடிசி டிக்ளேர்ட் ஆஸ் பர் 3B. நண்பர்களே, நீங்கள் ஒரு ஆனுவல் ரிட்டர்னில் ஒரு அடிப்படையான ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஜிஎஸ்டிஆர் 1 3B இந்த ரெண்டையும் இணைக்கும் ஒரு படிவம் மட்டும்தான் ஆனுவல் ரிட்டர்ன். நீங்கள் ஆனுவல் ரிட்டர்னில் எந்த விதமான புது ஐடிசியும் எடுக்க முடியாது. இந்த ஆனுவல் ரிட்டனுடைய லிங்கேஜ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டிஆர் 1 அவுட்வர்ட் லைபிலிட்டியை லிங்க் பண்ணுது, 3Bயோட ஐடிசியை லிங்க் பண்ணுது, கன்சால்டேட் பண்ணி டேக்ஸ் பெய்டா அரியர் டேக்ஸ் இருக்கான்னு மட்டும் தான் கேட்குது அந்த ஃபார்ம். ஸோ இப்போ இதில் நிறைய தவறுகள் 2 வருஷமா நடந்ததுனால அடுத்த ஒரு மீட்டிங்கில் 3B ஃபார்மை கொஞ்சம் மாடிஃபை பண்ண போகிறாங்க. அது உங்க ஞாபகத்துக்கு நண்பர்களே. அடுத்து டேபிள் 7. இதுல வந்து ஐடிசி ரிவர்சல் ஒரு 8 பாயிண்ட்டுக்காக நம்மளுடைய ஐடிசி எல்லாம் ரிவர்ஸ் பண்ணணும். அது டேபிள் 7ல கொடுத்துருக்காங்க. அடுத்து டேபிள் 8 ரீகன்சிலேஷன் வித் 2A. நான் அந்த சீம்லெஸ் கிரெடிட் சொன்ன மாதிரி நம்மளோட ஐடிசி கரெக்டா பாஸ் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக டேபிள் 8 இருக்கு நண்பர்களே. ஓகே, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நண்பர்களே. ரிவர்சல் ஆஃப் ஐடிசி, இன்எலிஜிபிள் ஐடிசி. இதுல மொத்தம் 1 2 3 4 7 பாயிண்ட் இருக்கு. இந்த 7 பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே. நிறைய பேர் வந்து ஒரு என்னென்ன வேலை செய்யலாம்னு நோட் பண்ணுவாங்க. நம்ம சேலம் சின்ன ராஜசேகர் சார் என்ன பண்ணுவாருன்னா, என்னென்ன மீட்டிங் நடக்குதுன்னு எழுதி வைப்பாரு. நண்பர்களே, எத்தனை பேர் வந்து என்னென்ன தப்பு செய்யக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கீங்க? நண்பர்களே, நம்ம சரியா செய்யறதை விட தப்பை கரெக்டா செய்யாம இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை மறக்காம ஒரு எக்ஸல் சீட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தப்புகள்லாம் நீங்க கண்டிப்பா செய்யக்கூடாது. அப்படி செஞ்சிருந்தீங்கன்னா இதுக்குண்டான ஐடிசி அத்தனையும் நீங்க ரிவர்ஸ் பண்ணணும். 180 days மேல பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பில்லுக்கு உண்டான ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணிடணும். ஐஎஸ்டி இன்புட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் டேக்ஸ் வந்து நெகட்டிவ் பேலன்ஸ் இருந்தால் அதையும் ரிவர்ஸ் பண்ணிடணும். அடுத்து ப்ரொபோர்ஷனல் ரிவர்சல் ஆஃப் கிரெடிட் ஆஃப் காமன் இன்புட் டேக்ஸ். நீங்கள் உங்களுடைய 2018 பேலன்ஸ் ஷீட்டை எடுத்துக்கங்க. அந்த பேலன்ஸ் ஷீட்டில் இந்த 7 பாயிண்ட்டுக்கும் ஒரு செக்லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிங்க. அந்த செக்லிஸ்ட்டை வச்சு உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற ஒவ்வொரு லெஜரையும் நீங்கள் இதில் வச்சு போனீங்கன்னா மட்டுமே நீங்கள் எதை தான் ரிவர்ஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க இல்லை பண்ணியிருக்கீங்கிறத 3Bல செக் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஓகே, அடுத்து போயிடலாம். ஓகே, இது வந்து டேபிள் 8ல வர்றது ஐடிசி ஆஸ் பர் 2A. அதாவது ஸ்லீம்லெஸ் கிரெடிட் படி உங்களுடைய மற்ற வாடிக்கையாளர்கள் உங்கள் பேரில் என்னென்ன ஐடிசி ஃபைல் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற லிஸ்ட் நண்பர்களே. இதில் வந்து 2 வரும். இதில் ஒரு முக்கியமான ஒரு கொஞ்சம் மியூட் ஆன் போட்டு சார், நீங்க அன்மியூட் எடுத்து பேசுங்க. கிளியரா இருக்கா சார்? கிளியர் சார். ஓகே 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 சார், கொஞ்சம் குயிக்கா. ஓகே, போயிடலாம். இப்போ அடுத்த காலம் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் டேக்ஸ் பெய்டு. காலம் 10 and 11ல என்னென்ன டேக்ஸ் நம்ம வந்து பழைய போன வருஷம் இயருக்கு இந்த வருஷம் காமிச்சிருக்கோம், அதனுடைய பேயபிள் எவ்வளோ பெய்டு எவ்வளோங்கிற காலம் இதில் போட்டிருக்கோம் நண்பர்களே. ஓகே, இப்போ இது வரைக்கும் இந்த ஒரு ஆனுவல் ரிட்டர்னோட ஃபார்ம்ஸோட டீடைல்ஸ் பார்த்தோம் நண்பர்களே. குறைந்தபட்சம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேவைப்படும். நான் எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ போயிடுறேன். இப்போ உங்களுக்கு சிம்பிளா நீங்க ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அதாவது நீங்க வந்து உங்களுடைய டேலி புக்ஸ்ல அவுட்வேர்ட் லைபிலிட்டியும்
டேக்ஸ் டியூவும் ஐடிசியும் பக்காவா உங்களுக்கு டேலி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ஈஸியா எப்படி ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம்னு பார்ப்போம். இது வந்து ஆனுவல் ரிட்டர்ன் உள்ள நுழைஞ்சோடனே ஒரு 3 ரிப்போர்ட்ஸ் நீங்க உங்களுக்கு ஃப்ரீ ரெடியா இருக்கும் நம்பர்களே. டவுன்லோட் இந்த GSTR 9 கம்ப்யூட்டர் சம்மரி, டவுன்லோட் GSTR 1 சம்மரி, டவுன்லோட் 3B சம்மரி. நான் அப்படியே முதல்ல சொன்ன மாதிரி லிங்கேஜ் ஆஃப் ஃபார்முங்கிறனால இந்த 3 தகவல்களும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு மொத்தமான ஒரு ஃபார்மா ரெடி ஆயிருக்கும். நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இதுதான் வந்து 12 மாசத்துல, அதுக்கப்புறம் 16 மாசம் 18 மாசத்துல நீங்க என்ன டிக்ளேர் பண்ணிருக்கீங்க வயா GSTR 1 3B-யோட டீடைல்ஸ் இங்க டிஸ்பிளே ஆகும். டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ, எக்ஸ்போர்ட் சேல்ஸ் எவ்வளோ, ஐடிசி எவ்வளோ, டெபிட் அமெண்ட்மெண்ட் டு அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணது எவ்வளோ, ஜீரோ ரேட்டட் எவ்வளோ, டோட்டல் டர்ன் ஓவர் எவ்வளோ, இது வந்து ஒன்றும் ஃபில் பண்ணாமல் இருக்கு நண்பர்களே. உங்க ஒரு இது கம்ப்யூட் பண்ணாத ஒரு ஃபைனல் பண்ணாத ஃபார்ம் இது உங்க டீடைல்ஸ்க்காக இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து இங்க வந்து GSTR 3B-ல எவ்வளோ ஆட்டோ பாப்புலேட் ஆயிருக்கு அந்த ஐடிசியோட டீடைல்ஸ் இங்கே வந்துடும். ஓகே, இது இப்போ நீங்க இந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. இதை எடுத்து வச்ச பிறகு நீங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி டேக்ஸ் கம்பேரிசன் சம்மரியை ஒரு அப்ஸ்ட்ராக்ட் போட்டுக்கிறீங்க. ஸோ அதுல கம்பேரிசன்ல GSTR 1 ஆஸ் பர் புக்ஸும் GSTR ஆஸ் பர் 3B9-ஓட கம்ப்யூட்டர் சம்மரியும் டேலி ஆயிடுச்சுன்னா நீங்க ஈஸியா அடுத்து டேலிக்குள்ள போயிடலாம். டேலிக்குள்ள போனீங்கன்னா ஜிஎஸ்டி ஸ்டாட்டஸ் ரிப்போர்ட்ல GSTR 1, 2, 3Bன்னு இருக்கும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா GSTR ஆனுவல் கம்ப்யூட்டேஷன் ஒரு மெனு வந்திருக்கும். இதை நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க, இனிமேல் கவனிச்சிக்கிங்க நண்பர்களே. இப்போ அதுல உள்ள கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய GSTR 1-ஓட டோட்டல் சம்மரி வந்துடும். இந்த 2,23,00,000-ம் உங்களுடைய 9ல இருக்கிற சேல்ஸ் வேல்யூ டேலி ஆயிடுச்சுன்னா 100% நீங்க பாஸ். அடுத்து வந்து 3B-ல அவுட்வேர்ட் சப்ளை எவ்வளோ காமிச்சிருக்கீங்க, எலிஜிபிள் ஐடிசி காலம், இது எல்லாமே வந்து உங்களுடைய 9ல கம்ப்யூட்டேஷன் சம்மரியில டேலி ஆயிருந்ததுன்னா நீங்கள் அடுத்து இந்த 9 கம்ப்யூட்டேஷன் ஆஸ் பர் டேலி ஓபன் பண்ணீங்கன்னா அதுல அவுட்வேர்ட் லைபிலிட்டி எவ்வளோ, இன்புட் டேக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த 3 உங்களுக்கு டேலி ஆயிருந்தா நீங்க உடனடியாக உங்களுடைய ஆனுவல் ரிட்டர்னை ஃபைல் பண்ணிடலாம். ரொம்ப சுலபமாக ஃபைல் பண்ணிடலாம். அடுத்து ஒரு சில இந்த ஆனுவல் ரிட்டர்ன்ல ஒரு சில கான்ஃபிகரேஷன், இது வந்து 17-18க்கு போட்டது, இது வந்து 18க்கு 19ம் செட் ஆகும். அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நீங்க வந்து 18-19ல 3B-ல காமிச்சிருக்கீங்களோ அது அப்படியே டேபிள் 4ல வந்துடும். 18-19ல காமிக்கிற 18-19 காமிக்கல, 19-20ல காமிச்சிருந்தீங்கன்னா டேபிள் 10-11ல நீங்க காமிக்கணும். இந்த ரெண்டுலையுமே உங்களுடைய அவுட்வேர்ட் டேக்ஸ் கட்டல அப்படின்னா நீங்க நேரடியா டைரக்டா 9ல டேபிள் 4 காலத்துல காமிச்சு DRC 3 மூலமா கட்டணும். ஸோ உங்களுடைய முதல் தவறு என்னன்னா, நான் வந்து 18 மாசமா எந்த ரிட்டர்ன்லயும் என்னுடைய சேல்ஸை காமிக்கல, ஒரு பில்லை மிஸ் பண்ணிட்டேன், டேக்ஸை கட்டாம விட்டுட்டேன் அப்படின்னா உங்களுடைய ஒரே வழி ஆனுவல் ரிட்டர்ன் 9ல 4 காலத்துல காமிச்சு DRC 3ல கட்டணும். அடுத்த பாயிண்ட் நண்பர்களே ஐடிசி. நான் வந்து ஐடிசி 3B-ல காமிச்சிட்டேன் அப்படின்னா டேபிள் 6ல காமிச்சிருங்க. அதுக்குண்டான ஐடிசி அடுத்த வருஷம் காமிச்சிருக்கேன்னா 8C-லையும் 13லையும் நீங்க காமிச்சிருங்க. நான் 2 இதுலயும் ஐடிசியே எடுக்கல சார், 18 மாசமா எந்த ரிட்டர்ன்லயும் என்னுடைய 18-19 ஐடிசி எடுக்கலைன்னா அதை மறந்துடுங்க, திருப்பதி உண்டியில போட்டதை நினைச்சுக்கோங்க. அடுத்து வந்து RCM லைபிலிட்டி சார். RCM லைபிலிட்டி சார் இதுவும் 18-19ல காமிச்சிருந்தீங்கன்னா டேபிள் 4ல காமிச்சிருங்க. ஆல்சோ டேபிள் 6ல ஐடிசி காலத்துல வந்திருக்கும். இதை நெக்ஸ்ட் இயர் காமிச்சிருந்தீங்கன்னா ஆனுவல் ரிட்டர்ன்ல இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் நண்பர்களே, அப் டு செப்டம்பர் வரைக்கும் நீங்க 19-20 ரிட்டர்ன்ல RCM கட்டி காமிச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். RCM 18-19 செப்டம்பருக்கு மேலதான் கட்டியிருக்கீங்க அப்படின்னா நீங்க அதை எடுக்க முடியாத நண்பர்களே, மறந்துட வேண்டியதுதான். ஓகே, இப்போ ஒரு முக்கியமான ஒரு அப்ஸ்ட்ராக்ட், இது வேணா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிங்க நண்பர்களே. இப்போ 18-19ல GSTR ஆனுவல் ரிட்டர்ன்ல ஃபைல் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு 3 பிரச்சனைகள் இருக்கு நண்பர்களே. என்ன பிரச்சனைனா, சட்டம் வந்து 2018-19 17-18 விற்பனையை தனித்தனியா நீங்கள் தெரிந்துக்கிறபடி எந்த விதமான ஆட்டோ பாப்புலேட் ஆப்ஷன் இல்லை. ஸோ டோட்டலா எல்லா சேல்ஸும் ஒட்டுக்காதான் 18-19 ரிட்டர்ன்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நம்ம பிரிக்கணும். அடுத்து அதே மாதிரி ஐடிசி நாம மொத்தமா எடுத்திருப்போம், அந்த ஐடிசியும் நம்ம 18-19 19-20 பிரிக்கணும். அதை எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸல் அப்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. ஐடிசி ஆஸ் பர் 3B 18-19 எவ்வளோ, அது கூட ஆட் ஐடிசி ரிவர்ஸ்டு ஃபினான்சியர் 17-18 ஆட் பண்ணிக்கிங்க. லெஸ் ஐடிசி கிளைம்டு ஃபினான்சியர் 17-18 அதையும் லெஸ் பண்ணிக்கிங்க. ஹலோ ஹலோ பிரேம் கேக்குதுங்களா? கேக்குது சார், கொஞ்சம் ஸ்பீடா சார். ஓகே ஓகே.
இந்த ஒரு ரீகன்சல் ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் காப்பி பண்ணிக்கிங்க நண்பர்களே. நீங்க வந்து 18-19 உங்களுடைய டாக்ஸ் டியூவை டேலி பண்றதுக்கு, உங்க அக்கௌண்ட்ஸ் புக்ஸ்ல டாக்ஸ் டியூவை டேலி பண்றதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டோட்டல் டாக்ஸ் பெய்டு less sort of tax paid of 17-18 paid in 18-19. அடுத்து add excess tax paid in 17-18 adjusted in 18-19. அடுத்து add short tax paid of 18-19 paid through 19-20 less excess tax paid in 18-19 adjusted in 19-20. net tax liability அதோட உங்களுடைய புக்ஸ்ல என்ன லைபிலிட்டி வருதோ அதையும் லெஸ் பண்ணீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ் வருதா இல்ல டேலி ஆகுதா நீங்க பாத்துக்கலாம். ஓகே, இப்போ அப்படியே சொன்னதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். அதாவது வந்து அவுட்வேர்ட் லைபிலிட்டி 3Bல மொத்தமாக காமிச்சது 23 லட்ச ரூபா. இதுல 17-18க்கு உண்டான ஐடிசி வந்து 5 லட்ச ரூபா. நீங்க 17-18க்கு உண்டான ஐடிசி ரிவர்ஸ் பண்ணது 2 லட்ச ரூபா. டோட்டலா உங்களுடைய ஒரிஜினல் ஐடிசி ஆஸ் பர் 18-19 வந்து அவுட்வேர்ட் லைபிலிட்டி வந்து 20 லட்ச ரூபா. இந்த மாதிரி உங்க கணக்கு புத்தகத்தில் உங்களுடைய 18-19 மொத்தமா காமிச்சதுக்கும் அதை 17-18 சேர்ந்து இருந்ததுன்னா இதை ஒரு ஃபார்மட்டா போட்டு நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க உங்களுடைய புக்ஸுக்கும் அதையும் ஈஸியா டேலி பண்ணிடலாம். ஓகே, இப்போ இது ஒரு 4 கண்டிஷன். டைம் இருக்கா இல்ல கொஞ்சம் ஒரு டைம் ஆயிடுச்சா? 5 மினிட்ஸ்ல முடிச்சிருங்க சார். அப்புறம் क्वेश्चन ஆன்சர் கேட்கலாம் சார். அப்படியே 5 மினிட்ஸ்ல முடிச்சலாமா? சரி, ஓகே, கொஞ்சம் வேகமா போயிடுறேன். இப்போ ஒரு 4 சிச்சுவேஷன் வரும் நண்பர்களே. நம்ம 18-19 ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்றப்போ என்ன சிச்சுவேஷன்னா, ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் அவுட்வேர்ட் லைபிலிட்டியை கரெக்டாக காமிச்சிருப்போம், அதை கரெக்டாக 3Bலையும் காமிச்சிருப்போம் அப்படின்னா பெஸ்ட், எந்த பிரச்சனையும் இல்லை, ஈஸியாக அதை டிக்ளேர் பண்ணிடலாம். அடுத்து வந்து டேபிள் 9ல என்ன வரும்னா 20 லட்ச ரூபா அட்மிட் ஆகும். ஆனால் டேபிள் 9ல ஐடிசி பெய்டு காலத்தில் என்ன வரும்னா நம்ம 3Bல வந்து போன வருஷத்துக்கு உண்டான ஐடிசியை இந்த வருஷம் எடுத்திருப்போம், அந்த ஃபிகர் அங்கே வந்து 23 lakhs வரும். அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னா ஆட் டாக்ஸ் பெய்டு 17-18 as per டேபிள் 10ல 5 lakh வந்துடும். டாக்ஸ் ரிவர்ஸ்டு டேபிள் 9ல 2 லட்ச ரூபா மைனஸ் ஆயிரும். ஸோ 3 லட்சம் டிஃபரன்ஸும் இந்த 3 லட்சம் டிஃபரன்ஸும் டேலி ஆயிரும். அடுத்த சிச்சுவேஷன் நண்பர்களே, நீங்க ஆக்சுவலா லைபிலிட்டி வந்து 21 லட்ச ரூபா வேணும். ஆனா நீங்க 20 லட்ச ரூபா காமிக்கணும், நீங்க 21 லட்ச ரூபா காமிச்சிருக்கீங்க, டிஃபரன்ஸ் 1 லட்ச ரூபா. இந்த 1 லட்ச ரூபாயை நெக்ஸ்ட் இயர்ல அட்ஜஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா டேபிள் 20 லட்ச ரூபா காமிங்க. டேபிள் 10ல டிஸ்க்ளோஸ் 1 லட்ச ரூபா அடிஷனலா டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க. டாக்ஸ் பேபிள் காலத்துல 20 லட்ச ரூபாயும் 9ல அதே 23 லட்சம் இருக்கும். வித்தியாசம் 3 லட்சம். இந்த பழைய சொன்ன அதே அட்ஜஸ்ட்மெண்ட்ல டேலி ஆயிரும். அடுத்து வந்து நீங்க புக்ஸ்ல 18 லட்சம் தான் காமிச்சிருக்கீங்க, டிஃபரன்ஸ் வந்து 2 லட்ச ரூபா இருக்கு, அதாவது கம்மியா காமிச்சிருக்கீங்க புக்ஸ்ல. என்ன பண்ணணும், அதை நெக்ஸ்ட் இயர்ல காமிச்சிருக்கீங்க அப்படின்னா 9ல 20 லட்ச ரூபாய் காமிச்சிருங்க, டேபிள் 11ல 2 லட்ச ரூபாய் காமிச்சிருங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அதே சேம் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஓகே, இப்போ நம்ம எப்ப டாக்ஸ் கட்ட வேண்டி வருது அப்படின்னு பார்த்தோம்னா சிச்சுவேஷன் 4ல என்னன்னா நம்ம புக்ஸ்ல 21 லட்ச ரூபா இருக்கு, அதாவது ஆக்சுவலா 21 லட்சத்துக்கு நம்ம டாக்ஸ் கட்டணும். ஆனா 3Bல 20 லட்ச ரூபா தான் ஃபைல் பண்ணியிருக்கோம். நம்ம 1 லட்ச ரூபாய் விட்டுட்டோம், மறந்துட்டோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், 9ல டேபிள் 4ல 21 லட்ச ரூபாய் காமிக்கணும் நண்பர்களே. ஆல்ரெடி இங்க பழைய ஐடிசி அட்ஜஸ்ட்மெண்ட் அதே 23 லட்சம் வந்திருக்கும், டிஃபரன்ஸ் உங்களுக்கு 2 லட்ச ரூபா மைனஸ்ல காமிக்கும். இந்த பழைய அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டையும் பண்ணது போக நீங்க DRC 3 மூலமா 1 லட்ச ரூபாயை டாக்ஸ் கட்டணும் நண்பர்களே. ஓகே, இப்போ அடுத்து வந்து அதே ஐடிசி, இப்போ நம்ம பார்த்தது லைபிலிட்டி பார்த்தோம், இப்போ ஐடிசி பார்ப்போம். இப்போ ஐடிசி வந்து டோட்டலா கிளைம் பண்ணதுக்கும் ரிவர்ஸ் பண்ணதும் சேம் கான்செப்ட் தான். ஆக்சுவல் ஐடிசி 20 லட்ச ரூபா, 3Bல காமிச்சது 20 லட்சம்னா எந்த பிரச்சனையும் இல்லை, சேம் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து 21 லட்சம் புக்ஸ்ல காமிச்சிருக்கீங்க, டிஃபரன்ஸ் 1 லட்சம் இருக்கு, அதை அடுத்த வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா அதை டேபிள் 6ல காமிச்சிட்டு இன்னொரு டிஃபரன்ஸ் 1 lakh வந்து டேபிள் 13ல காமிங்க. கீழே இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் ஐடிசி ரிவர்சல் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க கொடுத்துருக்கேன், அதாவது 17-18ஓட ரிவர்ஸ் பண்ணதை டேபிள் 12லையும் 17-18ல கிளைம் பண்ணதை டேபிள் 13லையும் காமிச்சிட்டுலாம். ஓகே, இப்போ இதே கண்டிஷன் 4th 5th கண்டிஷன் என்ன வரும்னா நீங்க 18 லட்சம் தான் ஐடிசி புக்ஸ்ல எடுத்திருக்கீங்க, 2 லட்ச ரூபா டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா ஒன்றும் பண்ண முடியாது நண்பர்களே, 2 லட்ச ரூபா கோவிந்தா தான், அப்படியே விட்டுட்டு 18 லட்ச ரூபாயை மட்டும் உங்களுடைய ரிட்டர்ன்ல காமிச்சிருங்க. ஓகே, இப்போ இந்த ரிட்டர்ன்ல இது வரைக்கும் நம்ம நடந்ததெல்லாம் பார்த்தோம். இப்போ ஆனுவல் ரிட்டர்ன்ல நம்ம நிறைய ட்ரேட் அசோசியேஷன் எல்லாரும் ரெப்ரசன்ட் பண்ணப்போ நிறைய நம்மளுக்காக ஒரு சில வசதிகள் நோட்டிபிகேஷன் 56 படி கொடுத்தாங்க. அந்த நோட்டிபிகேஷன் 56 படி உங்களுக்கு நிறைய வசதிகள் இருக்கு நண்பர்களே. அதுல என்னன்னா டேபிள் 4ல கிரெடிட் டெபிட் நோட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நீங்க தனித்தனியா காமிக்கணுமான்னு கேட்கறாங்க. அப்படி எந்த விதமான கிரெடிட் நோட் டெபிட் நோட் அமெண்ட்மெண்ட்டை தனித்தனியா காமிக்க வேண்டாம், மொத்தமா ஒரே காலத்துல நீங்க
ஆனுவல் ரிட்டர்ன் 18-19ல காமிச்சா போதும். இது இந்த வருஷத்துக்கு மட்டும்தான் செல்லுபடி ஆகும் நண்பர்களே. அடுத்த வருஷம் பின்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்தாதான் உண்டு. அடுத்து அதே மாதிரி டேபிள் 5ல எக்ஸாம்டர் நில் ரிட்டர்ன் நான் ஜிஎஸ்டி சப்ளை எல்லாம் மொத்தமா தனித்தனியா காமிக்கணுமா, நாங்க புக்ஸை வந்து ஒட்டுக்கா பண்ணிட்டோம் எங்களுக்கு டைம் பத்தல அப்படின்னா நீங்க தனித்தனியா வச்சிருந்தா தனித்தனியா காமிக்கலாம், அது தப்பு இல்லை. பட் எங்களால கண்டுபிடிக்க முடியல, எங்களால ஒர்க் பண்ண முடியலன்னா நீங்க மொத்தமா அதை ஒரே காலத்துல காமிச்சிடலாம். அடுத்து ரொம்ப இன்னொரு ரிலீஃப் பாத்தீங்களா நம்புறேன் ஐடிசி. ஏன்னா நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல ஐடிசி வந்து இன்புட் தனியா இன்புட் தனியா பிரிக்க முடியல, எங்களால எடுக்க முடியல. இது வந்து எல்லாத்துக்கும் இல்லை நண்பர்களே. யாரெல்லாம் சரியான புத்தகத்தில் சரியான ஐடிசி பிரேக்கப் வைத்திருக்கிறீர்களோ அவர்கள் கொடுப்பது உங்களுக்கு நல்லதாக, ஏன்னா ஆஃபீஸர்கிட்ட நாளைக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும். அப்படி இல்லை ஒர்க் பண்ண முடியாதவங்க மட்டும் நீங்க மொத்தமா இதை போட்டுடலாம். அதே மாதிரி ஆர்சியும் தனித்தனியா போட வேண்டாம், அதையும் மொத்தமா இன்புட்ஸ்லேயே நீங்க ஆட் பண்ணி ஷேர் பண்ணி கொடுத்துடலாம் நண்பர்களே. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இது வந்து டேபிள் 8ல 2Aல ஆட்டோ பாப்புலேட் ஆகல. இதை வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல வச்சுக்கலாம் பிரேம். ஹலோ பிரேம். ஹலோ, இந்த காலம் டேபிள் 8 மட்டும் கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல வச்சுக்கலாம். அடுத்து வந்து டேபிள் 13 வந்து ஐடிசி அவைல்டு வந்து நெக்ஸ்ட் இயர்ல கொடுத்துருக்கோம். நான் எவ்வளோ ஐடிசி போன வருஷம் இந்த வருஷம் எடுத்திருக்கேன், இதை என்னால் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா நோ ப்ராப்ளம், இதுவும் ஆப்ஷன் காலத்தில் இருக்கு. நான் வந்து ரீஃபண்ட் கிளைம் பண்ணது எவ்வளோன்னு தெரியல, ரிஜெக்ட் ஆனது எவ்வளோன்னு தெரியல, ஹெச்எஸ்என் சம்மரி தெரியல அப்படின்னு உங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே தீர்வா நீங்க ஆப்ஷன்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நண்பர்களே. ஓகே, இப்போ இந்த ஆனுவல் ரிட்டர்ன் பத்தி நான் இவ்வளோ டீட்டெயிலாக பார்த்தோம். இல்லை சார் எனக்கு நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது, நான் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்குற நண்பர்களுக்காக ஒரு எக்ஸல் ஷீட் உங்களுக்காக தயாரித்து ரெடியாக இருக்குது நண்பர்களே. இது நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களுடைய எக்ஸல் ஷீட்டை நாங்கள் மெயில் பண்ணிடுவோம். இதில் நீங்கள் ஜஸ்ட் உங்கள் டேட்டாவை ஃபில்அப் பண்ணாலே போதும், எல்லா ஒர்க்கிங்கும் அதே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அந்த ஃபார்ம்ஸ் தான் வந்து தேங்க்யூ கதிரவன் சார், அந்த ஷார்ட் டைம்ல கொஞ்சம் முடிச்சது. தேங்க்யூ ரொம்ப நன்றி சார். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சார் அந்த ஃபார்ம்ஸ் அனுப்பிச்சிருக்கோம் சார் உங்களுக்கு. நான் என்னோட ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு சிம்பிள் மெத்தட் தான். ஹலோ சார், ஒரே நிமிஷம். ஓகே சார், இப்போ என்னோட இந்த ஃபார்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும். இந்த ஃபார்ம் வந்து நீங்க ப்ரௌசர்ல எதுனாலும் சரி நீங்க இந்த ஃபார்ம் ஃபேஸ் பண்ணீங்கன்னா போதும் சார். ஜஸ்ட் வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதுல கேட்கும். ஜஸ்ட் இமெயில் அட்ரஸ், நீங்க சிஏவா நான் சிஏவான்னு கேட்கும். தென் உங்களுடைய நேம், மொபைல் நம்பர், யார் இன்வைட் பண்ணாங்க, இந்த ஒன் டைம் ரிஜிஸ்டர் பண்ணா போதும் சார். அடுத்தடுத்த மீட்டிங் நடக்கூடியது இதனுடைய உங்க மெயில் ஐடிக்கு ஆட்டோமேட்டிக்கா கதிரவன் சார் கொடுக்குற ஃபைல்ஸா இருக்கட்டும், நான் எக்ஸல் ஃபார்மேட் இருந்தாலுமே ஒரு டைம் மட்டும் கிரியேட் பண்ணா போது இந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம் சார். அதனால மீட்டிங்க்கு ஒரு டைம் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க சார். ஏன்னா வாரம் நடக்கிறதுனால வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஜஸ்ட் இது பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் சார். இதை நீங்க கொடுத்து ஃபில் பண்ணா போதும் சார். சரிங்களா சார்? இது ஏதாவது டவுட் இருந்தா நீங்க என் நம்பர் எப்போ வேணா கூப்பிடலாம் சார். என் நம்பர் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். இந்த நம்பர் எனக்கு கால் பண்ணுங்க 9843743434. இதுதான் என்னோட நம்பர். இந்த டவுட் எதனால நீங்க கேட்கலாம் சார். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் என்ன சார் டாபிக் வச்சுக்கலாம். தென் அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கோடைய இப்போ என்னங்கிறது நீங்க சொன்னீங்கன்னா டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம கேட்கலாம் சார். ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக் என்ன டாபிக்னு சொல்லிட்டீங்கன்னா அதை நம்ம கன்க்ளூஷன் பண்ணிட்டு தென் அடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம் சார். சார் மியூட் எடுத்துறேன். சொல்லுங்க சார். இந்த ஆனுவல் ரிட்டர்னே 3 hours தேவைப்படுங்கிறாரு. அதுல நிறைய எடுத்துக்கலாம் சார். ஆக்சுவலா வந்து நம்ம 3 hours வைக்கலாம் சார். மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 4 hours கூட வைக்கலாம் சார். பட் அந்த அளவுக்கு உங்களுக்கு டேட்டாஸ் அந்த அளவுக்கு 3 hours மினிமம் பண்ண முடியுமான்னு தெரியலைங்க சார். இல்ல நம்ம அந்த 3 ஹவர்ஸ்னா ஒரு 1 ஹவர்ஸ்க்குள்ள முடிக்கிற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி சார் ஆல்மோஸ்ட் சார் ஒரு 1 hour ஆயிடுச்சு சார். சார் மினிமம் 1.5 hours வேணும் GSTR 9க்கு. மினிமம் மேக்ஸிமம் 3 hours சார். முதல்ல அவருக்கு வேற எல்லாமே நவுத்தி விட்டுட்டு அவருக்கு மட்டும் தனியா அந்த 9க்கு மட்டும் தனியா ஒரு டைம் கொடுத்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுத்து கொஞ்சம் பொறுமையா பண்ண பரவாயில்ல. சீக்கிரம் விரட்டினீங்கன்னா எங்களாலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அவராலையும் பண்ண முடியல. கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. கரெக்ட் சார். சார் சொல்றது கரெக்ட். 1.5 hours செஷன் வச்சிருவோம். அடுத்த வாரமே அதுக்கு டைம் கொடுத்து இது வந்து 9க்கு மட்டும் தனியா ஒரு அவருக்கு டைம் கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா நடத்துவாரு. நீங்களும் வரட்டும் சீக்கிரங்கிறீங்க, அவரும் வரட்டும் போது நாங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். சார் அப்படி இல்ல சார். இல்ல சார், அது என்னன்னா கதிரவன் சார் ஒரே நிமிஷம் சார். நமக்கு என்னன்னா சார் ஒரு 2 hours செஷன் போது ஒரு இன்டராக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் சார். வந்து எதுவுமே வந்து ரொம்ப லார்ஜா கொடுக்கும்போது என்ன ஆகுனா ஒரு சிலர் வந்து எடுத்துக்குவாங்க சார். என்ன எனக்கு வந்து ஃபீட்பேக் அப்படி இருக்குன்னு தான் வந்து ஷார்ட்டா நம்ம என்ன சொல்ல முடியுமோ அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் நமக்கு டவுட்ஸ் வரும். சாருடைய நம்பர் இருக்கு, நீங்க 1-to-1 நம்ம இது பண்ணிக்கலாம் சார்.
மேக்ஸிமம் மீட்டிங் 1.5 hours இல்ல மேக்ஸிமம் 2 hours வச்சோம்னா தான் சார் உங்களுக்கு வந்து ஈஸியா ரீச் ஆகும். நமக்கு என்ன ஏன்னா இப்போ எல்லா ஏரியால இருந்து வராங்க. ஸோ அப்படிங்கும் போது வந்து உங்களுக்கு மோர் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதனால இதுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் வேணும்னா கண்டிப்பா பண்ணலாம் சார். சார் நம்ம வந்து லைசன்ஸ் சாஃப்ட்வேர் தான் வச்சிருக்கோம். நீங்க அதாவது ஒரு நாளைக்கு வந்து நீங்க 4 hours 6 hours ட்ரைனிங்னாலும் சொல்லுங்க, நான் ஜூம்ல வந்து கான்ஃபிகர் பண்ணி கொடுக்குறேன், தாராளமா பண்ணலாம். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை சார். வில்லிங் அப்படின்னா வில் கோ ஹெட், நாட் இஷ்யூ. ஸோ நம்ம வீக்லி 2 hours போது சார் என்ன டாபிக் இல்ல இது என்னன்னா பிரேம் ஒரு நிமிஷம் பிரேம், இன்னைக்கு டாபிக் மட்டும் கொஞ்சம் லென்த்தி டாபிக் சார். ஏன்னா மொத்தம் 20 பாக்ஸை பத்தி சொல்லணும்னா கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் தேவைப்படும். இருந்தாலும் நான் ஒரு சில முக்கிய விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன். அடுத்து ஒரு மீட்டிங் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆனுவல் ரிட்டர்ன் வச்சு மட்டும் பிளான் அது தனியா நம்ம இன்னொரு கிளாஸ் வச்சுக்கலாம் சார். கண்டிப்பா வந்து தனியா ஒரு டைம்ல வந்து நம்ம அதை வச்சுக்கலாம் சார். கண்டிப்பா வந்து நம்ம பிளான் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணுவோம் சார். சோ இப்போ நெக்ஸ்ட் வீக் வேற என்ன டாபிக்னு சொல்லுங்க சார், நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சார். சார் என்ன கேட்டா நெக்ஸ்ட் வீக் இதே 9 கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணா பரவாயில்லன்னு பாக்குறேன். சரி சார், உங்களுடைய ஆப்ஷன் ஓகே சார். பட் மத்தங்க சார் மத்தங்க சொல்லலாம் சார், உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லலாம் சார். ஈவேபிள் டாபிக் வேணா வைக்கிறது நல்லா இருக்கும் சார். ஈவேபிள் பேங்க் அக்கவுண்ட் சார் சொல்லுங்க சார். சார் பேங்க் அக்கவுண்ட் எக்ஸல் டு டேலி பண்ணலாம் சார். ஒரே நிமிஷம் இருங்க சார். ஒருத்தர் வந்து என்ன சொல்றீங்க, GSTR 9 ரெண்டாவது வந்து வேற என்ன சார் கேக்குறீங்க, எக்ஸல் டு டேலி சார். சேம் இதே மாதிரி தான் சார் இருக்கும். நான் அது உங்களுக்கு எடுக்கிறேன். பேங்க் எக்ஸல் டு டேலி பேங்க் ஓகேங்க சார். சார் இப்போ டேலில இருந்து ஒரே ஒரு சின்ன ஒரு குவரி சார். இப்போ நம்ம ஈவேபிள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம வந்து டேலில இருந்து எடுத்தா சரி ஓகே.